அத்தியாயம் 1. மிகவும் மோசமான போதைப் பொருள் எது? ஒரு பல்கலைக்கழகம் தன் சமூகவியல் தேர்வில் கேட்ட கேள்வி. கஞ்சா, பிரவுன் சுகர், பெத்தடின், ஹெராயின் என்று பதில் எழுதினார்கள். நேற்றைக்குத்தான் கவிதை எழுத ஆரம்பித்த ஒரு ஆசாமி என் காதலியின் உதடுகள் என்று எழுதினான். தாடி வளர்த்த புரட்சி சிந்தனை இளைஞன் ஒருவன் கீழ்க்கண்டவாறு எழுதினான். அமெரிக்காவில் டெலிவிஷன், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சினிமா. அப்பேற்பட்ட பிரசித்தப்பா எல்லாம் பெற்ற தமிழ் சினிமாவில் தர்மசுந்தரை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களை மந்த ஆசாமி என்றுதான் சொல்ல வேண்டும். செய்திகளை முந்தி தருகிற தினப்பத்திரிகையிலிருந்து 8 பக்கங்கள் கொண்ட நிலாவொளி என்கிற கையெழுத்து பத்திரிகை வரை தர்மசுந்தரை பேட்டி எடுத்து எழுதி முடித்து விட்டார்கள். தர்மசுந்தர் கட்டியிருப்பது எங்கள் கம்பெனி தயாரிப்பான அருணா கயிறுதான் என்று விளம்பரம் கூட வந்துவிட்டது. சென்னையின் அடுத்த மழை வரைக்கும் தாக்கு பிடித்து கொண்டிருக்கும் ஒரு குட்டிச்சுவர் கூட பாக்கி இல்லாமல் அரசியல் போஸ்டர் ஒட்டியும் மாடு தின்றும் இன்னும் தர்மசுந்தரின் முகங்கள் மிச்சமிருக்கின்றன. தர்மசுந்தர் ஒரு புதிய நடிகர் என்று நீங்கள் தப்பாக கற்பனை செய்து விட்டீர்கள். அல்ல, தர்மசுந்தர் ஒரு சினிமா தயாரிப்பாளர் அண்ட் டைரக்டர். இத்தனை பிரபலத்திற்கு அப்படி என்ன காரியம் செய்தார்? ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றும் அல்ல, வரிசையாய் 10 படங்களை 100 நாட்களுக்கு மேல் ஓடச் செய்தால் அது இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சமாச்சாரம். பல தனியார் சேனல்களாக டெலிவிஷனும் தெருவுக்கு 4 வீடியோ கடைகளும் மூச்சு திணறடித்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவில் இந்த சாதனை அதென்ன ஏடு? எஸ், பொன்னேட்டில் பொறிக்க வேண்டிய சாதனை. ஆகவே தர்மசுந்தரை உயரத்தில் தூக்கி வைத்து விட்டார்கள். கற்பூரம் கொளுத்தி காவடி எடுக்காததுதான் பாக்கி. போதாக்குறைக்கு தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் போட்டியின்றி தலைவர் பதவியை தட்டில் வைத்து தந்துவிட்டார்கள். தர்மசுந்தருக்கு பழைய பழமொழிகள் பிடிக்கும். குறிப்பாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டார். பங்களாக்கள், தியேட்டர்கள், டப்பிங் தியேட்டர்கள், கலர் லேபரேட்டரி, அவுட்டோர் யூனிட்ஸ், ஸ்டூடியோ, கேசட்ஸ் தயாரிப்பு என்று. தூர்தர்ஷன் சார்பாக பேட்டியெடுத்த மெய்ஞான சுந்தரம் என்கிற ஒல்லியான நிருபர் கேட்ட ஒரு ஒற்றை கேள்விதான் இந்த கதையின் ஆணிவேர். மிஸ்டர் தர்மசுந்தர், நீங்க வெற்றி கொடுத்த 10 படங்கள்லையும் புது நடிகர்களையும் செகண்ட் லைன் நடிகர்களையுமே பயன்படுத்தி உங்க டைரக்ஷன் டாமினேஷன்ல தான் ஜெயிச்சிங்கன்னும், பெரிய ஆர்டிஸ்டுகளை வச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை அமைச்சு உங்களால வெற்றி படம் தர முடியாதுன்னும் இண்டஸ்ட்ரியில சொல்லிக்கிறாங்களே, இதை பத்தி என்ன சொல்றீங்க? நான் கதைக்காக நடிகனை தேர்ந்தெடுப்பேனே ஒழிய நடிகனுக்காக கதை தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று எகத்தாளமாகத்தான் பதில் சொன்னார். ஆனால் உதவி டைரக்டர்கள் என்கிற பட்டாளம் தோள்கள் தினவெடுத்து பொங்கியது, மார்த்தட்டியது. என்னன்னே, உங்களால முடியாததா என்று உசுப்பியது. பீட்டர் ஸ்காட்ச் உள்ளே உழவ தர்மசுந்தர் தீவிரமாக யோசித்து, அந்தரங்க காரியதர்சியே, இங்கே வாயா, உடனே ஒரு பக்க விளம்பரம் போடு, எல்லா பேப்பர்லையும் போடு. தர்மசுந்தரின் அடுத்த படைப்பு ஒரே சமயத்தில் தமிழ், மலையாளம், ஹிந்தி 3 மொழிகளில் 3லும் முன்னணி நடிகர்கள், ஹீரோக்கள். இப்போதைக்கு இதான் என் ஹிமாலயன் ப்ராஜெக்ட். கதையிலாகா கார் போட்டுக்கொண்டு கர்நாடக தலைநகர் போய் பீர் போட்டுக்கொண்டு டிஸ்கஸ் செய்து நெடியடிக்கும் மசாலா மனத்துடன் ஒரு கதையை கொண்டு வந்து காலடியில் வைத்தது. தமிழில் ரஜினியை புக் செய்தார். மலையாளத்தில் மம்மூட்டி, ஹிந்தியில் ஏகப்பட்ட அரசியல் சிபாரிசுக்கு பின் சொன்ன தொகைக்கு பேரமே பேசாமல் ஷாருக்கானை சம்மதிக்க வைத்தார். 6 மாசத்திற்கு அந்த பக்கம்தான் மூவரின் தேதிகளும் ஒத்து வந்தது. பரவாயில்லை என்று காத்திருந்தார். முன்னேற்பாடுகள் துவங்கின. சொந்த ஸ்டூடியோவில் மிக பிரம்மாண்டமான முறையில் எலக்ட்ரானிக்ஸ் வித்தைகளுடன் கூடிய செட்டிங்குகளை நிர்மாணிக்க ஹாலிவுட் நிபுணர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஹீரோயின் புதுமுகம் தேவை என்று 1864 பொம்பளை போட்டோக்களை பார்த்து பிடிக்காமல் வீசி எறிந்தார் தர்மசுந்தர். உதவிகள் பெண்கள் கல்லூரி பஸ் ஸ்டாப்புகளில் அலைந்தார்கள். மாடல் பெண்களை கொண்டு வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் செய்து ரஷ் காட்டினார்கள். என் கற்பனைக்கு ஒத்து வரலையா? ஓகே, அதுவும் பிரபலமாகவே போட்டுடலாம். இப்போ ஹிந்தியில் நம்பர் 1 இருக்கிற ஸ்வேதா நாயர் ஃபோன் நம்பர் என்னையா? ஸ்வேதா நாயர் 3 மொழிகளிலும் தானே நாயகி என்று சொல்லப்பட்டதும் பிகு ஏகமாய் ஏறிப்போய் ஒரு நாள் கால்ஷீட்டுக்கு 1 லட்சம் ஓகேயா என்றாள். அடி பாவி, சில்வஸ்டர் ஸ்டாலின் கூட அவ்வளவு வாங்குவானான்னு தெரியலையே. பரவாயில்ல, இதுக்கு பயந்தவன் இல்லை நான். டபுள் ஓகே என்றார். கருப்பு பணக்கட்டுகளை அடுக்கி வைப்பதற்காகவே ஒரு குடோன் கட்டியிருந்த தர்மசுந்தர். விஞ்ஞானம் என்பது கரைக்கப்பட்ட வர்ணம். வர்ணத்தை கொண்டு அழகான பெண்ணின் முகத்தையும் தீட்டலாம், கோரமான குரங்கின் முகத்தையும் தீட்டலாம் என்று சொன்ன அறிஞர் அண்ணாவின் சாலையில் 3 இடங்களில் ஷாருக்கான், மம்மூட்டி, ரஜினியின் 60 அடி கட்அவுட்களை வைத்தார். சம்கி குத்தின விளம்பரங்கள். தமிழ் படத்தின் தலைப்பு எதிர்த்து வாழ்க. வழக்கமாக ரேடியோ விளம்பரங்களில்
இந்த படத்தை பார்த்து விட்டீர்களா என்றுதான் கேட்பார்கள். தர்மசுந்தர் பூஜை போட்ட தினமே விளம்பரம் ஆரம்பித்து விட்டார். பார்க்க போகிறீர்கள், எதிர்த்து வாழ்க என்று. எல்லா சினிமா பத்திரிகைகளிலும் ஒவ்வொரு இதழிலும் தர்மசுந்தரின் இந்த பெரிய பட்ஜெட் படத்தை பற்றி ஏதாவது ஒரு துணுக்கு வர ஆரம்பித்தது. சிம்லாவில் முதல் ஷெட்யூல் முடிந்தது. சென்னையில் 2வது ஷெட்யூல் முடிந்தது. சென்னையில் சுந்தர் ஸ்டுடியோவில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த செட்டில் வைத்து கிளைமாக்ஸ் மற்றும் சில முக்கிய காட்சிகள் எடுக்க வேண்டிய 11 நாள் கடைசி ஷெட்யூல் மட்டுமே பாக்கி. செட்டிங்கிற்கு தினம் 1 வாடகை மட்டுமே 3.25 லட்சம். அத்தனை ஏரியாவும் விற்றாயிற்று. சென்னைக்கு மட்டும் சொந்த விநியோகம். இந்த சூழ்நிலையில் கடைசி ஷெட்யூலுக்காக 3 ஹீரோக்களும் தயார். இதோ நாளைக்கு காலையில் பம்பாயிலிருந்து ஸ்வேதா நாயர் விமானத்தில் பறந்து வரப்போகிறாள். இஃது இவ்வாறு இருக்க, அடுத்த அத்தியாயத்தில் ஏதோ சுவாரஸ்யமான சதி திட்டமிடப்பட போகிறதாமே. அப்படியா? வாருங்கள் பார்த்துவிடலாம். அத்தியாயம் 2. கிரண் அமிலத்தில் துவைக்கப்பட்ட ஒரு கந்தல் பேண்ட் அணிந்திருந்தான். அக்ரலிக் தேயிலை சட்டை அணிந்திருந்தான். 2 சிகரெட்டுகளை உதட்டில் வைத்து பற்ற வைத்து ஒன்றை எதிரே இருந்த ராவுக்கு நீட்டினான். அருகே தொலைக்காட்சியில் வால்யூம் இல்லாமல் ஒரு ஊமை தொலைக்காட்சி சலனத்தில் இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே இருட்டு. தூரத்தில் கடலும் கப்பல்களும். சொல்லு கிரண், எதுக்கு வர சொன்ன? அலெக்ஸும் வந்துடட்டும் ராவ். அவன் எதுக்கு? பாவம். என்ன பாவம்? 15 நாள் கூட ஆகல அவன் ரிலீஸ் ஆகி. அதனால திருந்திட்டானாமா? கல்யாணம் பண்ணிக்க போனானா? யார? நிரூபிணியா? அப்படித்தான் சொன்னான். ஸ்டூபிட். இவன் உள்ள இருந்தப்போ விஸ்வம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். நீ கூப்பிட்டாலும் வருவா. அவளை போய் என்னவோ அவன் மேல ஒரு கிரேஸ். அது அவன் பிரச்சனை. என் கேள்வி டெட்டால் போட்டு மனசை கழுவிட்டானாமா? ஜெயிலில் திருந்த சொல்லி ஒப்புக்கு போதனை செய்வாங்க. அதுக்காக நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. வர சொன்னேன், வரேன்னா. என்கிட்ட மறுக்கல. குட்பை சொல்றதுக்காக வரலாம் ஒருவேளை. வரட்டும். அப்படின்னா வெல், அவன் பங்கும் நம்ம 2 பேருக்கு தான். ப்ராஜெக்ட் என்ன கிரண்? அலெக்ஸ் வந்துடட்டுமே. சரி, குறி எவ்வளவுக்கு வச்சிருக்க? நாம பேசி முடிவு செய்யலாம். 10, 15, 20? வாட்? லட்சமா? பின்ன 1000? இறங்கினா லைஃப் ப்ராஜெக்ட் தான். இந்த தடவை ரொம்ப சுத்தமாக செய்யணும். எவ்வளோ உன்னிப்பா செஞ்சாலும் கடைசி அத்தியாயத்தில் மாட்டிக்கிறோம் கிரண். விஞ்ஞானி கடத்தலும் சரி, கிரிக்கெட்காரங்க கடத்தலும் சரி. அப்படித்தானே ஆச்சு? தோற்கிறவன் எப்பவும் தோற்க மாட்டான் ராவ். பைக்கில் தடதடத்து வந்து நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் அலெக்ஸ். பைக் சாவியை பல்லால் கடித்து கொண்டு வயிற்றை இயக்கி பேண்டின் மேல் கொக்கியை மட்டும் ரிலீஸ் செய்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். ஒரு சுத்து பெருத்திட்டேன், பேண்ட் எல்லாம் டைட்டா போச்சு என்றவன் லேசாக தாடி வைத்திருந்தான். உரிமையோடு சிகரெட் பாக்கெட்டை டீஃபாய் மேலிருந்து எடுத்துக்கொண்டான். ராவ் எழுந்து டிவி அணைத்து விட்டு வந்தான். கதவை சாத்தினான். இங்கே பேசலாமா? தாராளமா. அதுக்கு முன்னாடி அலெக்ஸ், நீ நிரூபிணிய? எஸ், அடுத்த மாதம் கல்யாணம். அவளை பற்றி உனக்கு நல்லா தெரியும். உத்தம் இல்லை, நானும் உத்தமன் இல்லை. இனிமே அவள் பாதை மாற மாட்டா. ஏன் பர்சனல் விஷயம் பேசத்தான் வர சொன்னியா? இல்லை, ஒரு திட்டம். ஆனால் நீ திருந்திட்டதா ராவ் சொன்னான், அதான் கேட்டேன். அட போடா இவனே, எப்படா வெளியில் வருவோம், அடுத்து என்னடா செய்யலாம்னு தான் ஒரே யோசனை எனக்கு. ஜெயில்ல அடுத்த ஜென்மத்தில் தான் சுத்தப்பிறவி. இந்த ஜென்மம் பாவங்களுக்குன்னே ஒதுக்கியாச்சு. சொல்லு மலமலன்னு. கிரண் டீபாய்க்கு அடியில் இருந்து ஒரு ஃபைலை எடுத்து மேலே போட்டான். இந்த திட்டம் சம்பந்தமா 3 மாசமா நான் சேர்த்த அத்தனை தகவல்களும் இதுல இருக்கு. ராவ் ஃபைலை கையில் எடுத்து பார்த்தான். மேலே எதிர்த்து வாழ்க என்று எழுதியிருந்தது. என்னடா இது? தயாராகிட்டு இருக்கிற ஒரு சினிமா படத்து பேர் இல்லை இது? தர்மசுந்தர் படம். ரஜினி நடிக்கிறாரு. தீபாவளிக்கு ரிலீஸ். ஆமா. ஃபைலில் நிறைய புகைப்படங்கள் இருந்தன. அனைத்தும் ஷூட்டிங் சம்பந்தப்பட்டவை. எதிர்த்து வாழ்க படம் தொடர்பாக பத்திரிகைகளில் வந்த அவ்வளவு செய்திகளும் வெட்டி வெட்டி ஒட்டப்பட்டிருந்தன காகிதங்களில். புரியல என்றான் அலெக்ஸ் எட்டி பார்த்துவிட்டு. இந்த படத்தை பற்றியே எந்த விவரம் கேட்டாலும் இப்போ நான் சொல்லுவேன். ரிப்போர்ட்டர் மாதிரி 15 நாள் கேமராவை மாட்டிக்கிட்டு நானே இறங்கி தகவல்கள் சேகரித்தேன். மற்ற பத்திரிகைகள்ல இருந்தும் திரட்டினேன். கேளு, எது வேணும்னாலும் கேளு. ஃப்ரெண்டு ஒருத்தன் நீளமாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். நடிக்க கூப்பிட்டா ஸ்வேதா நாயர் வருவாளா? அலெக்ஸ், சீரியஸாக பேசுகிறோம்மா இல்லை வெட்டிக்கு பேசுகிறோம்மா? சாரி கிரண், சொல்லு. தர்மசுந்தர் படம் பற்றின பூரா தகவல்களும் வச்சிருக்க. சரி, அதனால் இன்னும் 11 நாள் ஷூட்டிங் தான் பாக்கி. ஷாருக் கான் ஏற்கனவே வந்துட்டாரு. ஸ்வேதா நாளைக்கு காலையில் வர்றா. ஏரியா பூரா வித்தாச்சு. தீபாவளி ரிலீஸ்னு விளம்பரம் செஞ்சாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர்களை புக் செஞ்சாச்சு. இந்த நிலைமையில் இந்த 11 நாள் ஷூட்டிங் தடைப்பட்டா என்றான் ராவ் ஆர்வமுடன். கிரண் பதில் சொல்லாமல் தன் பாக்கெட்டில் இருந்து கால்குலேட்டர் எடுத்து ஃபைலை எடுத்து மடியில் வைத்து புரட்டி புரட்டி சில கணக்குகள் போட்டு கால்குலேட்டரை அலெக்ஸிடம் நீட்டினான். பாரு, என்ன தொகை வருது? 6,12,760ன்னு ஃபிகர் காட்டுது. என்ன இது? ஷூட்டிங் தடைப்பட்டா தர்மசுந்தருக்கு ஒரு நாளைக்கு ஏற்படுற நஷ்டம் இது. காட், இவ்வளவா?
ஆமாம், இந்த கடைசி ஷெட்யூலுக்காக சுந்தர் ஸ்டூடியோவில் போடப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான செட்டிங்ஸுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு வாடகை மட்டும் 3.25 lakhs. யூனிவர்சல் ஸ்டூடியோலேருந்து வந்து போட்ட செட்டு அது. இது மட்டும் இல்லை, இந்த தேதிகளில் ஷூட்டிங் நடக்கலைன்னா மறுபடி எல்லாரோட கால் ஷீட்ஸ் திரும்ப வாங்குறது தள்ளி போகும். படம் ரிலீஸ் பண்ண முடியாது. பணம் கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திருப்பி கேட்பான், கேஸ் போடுவான். இப்படி எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்கு. இந்த கடைசி ஷெட்யூல் தடைப்பட்டா எவ்வளவு பிரச்சனைகள்னு புரியுது கிரண். இதில் நமக்கு என்ன லாபம்? நம்ம திட்டம் என்ன என்றான் ராவ். கல்யாணத்தில் சீப்பை எடுத்து ஒழிச்சா எதுவும் ஆகாது. ஆனால் தாலியை எடுத்து ஒழிச்சு வச்சா நிச்சயம் சிக்கலாகும், தாமதமாகும், டென்ஷன் ஆகும். நாம் இந்த ஷூட்டிங் கல்யாணத்தில் தாலியை எடுத்து ஒழிக்க போகிறோம். எது தாலி இங்கே? கேமராவா? இடியட், வேற கிடையாதா? பின்ன ஸ்வேதா நாயர் என்றான் கிரண். இருவரும் அமைதியாகி உறக்க யோசிக்க தொடங்கினார்கள். கிரண், நீ சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. ஸ்வேதா நாயர் 3 மொழிக்கும் ஒரே கதாநாயகி. ஒவ்வொரு சீனும் அதே செட்டில் ஹீரோவை மட்டும் மொழி மாற்றி ஷூட் பண்ணுறாங்க. 2 ஷெட்யூல் முடிஞ்சு போச்சு. இனிமே புதுசாக யாரையும் பயன்படுத்த நினைக்கிறதே பைத்தியக்காரத்தனம். ஸ்வேதா நாயர் இல்லைன்னா கட்டிங் கேன்சல் தான். அட்டகாசமான ஐடியா, கை கொடுக்கிறன் என்று உற்சாகமானான் அலெக்ஸ். ராவ் ஃப்ரிட்ஜ் திறந்து 3 பீர் பாட்டில்கள் எடுத்து ஒவ்வொன்றாக அதன் கதவின் கைப்பிடியில் இருந்த ஓப்பனரில் பொருத்தி திறந்து கொண்டு வந்து நீட்டினான். இப்போ கொஞ்சம் விபரமா வரியா என்றான் ராவ். ஷூர், கதை சுருக்கம் இதுதான். ஸ்வேதா நாயர் நம்ம கஸ்டடிக்கு வரா. ஒரே தோட்டாவில் 2 குருவி சுட போகிறோம் நாம. அதாவது 2 பேரை பிளாக்மெயில் பண்ணுறோம். ஒன்று ஸ்வேதாவோட பொட்டுள்ள ஆனால் புருஷன் இல்லாத அம்மாவை. உங்கள் பொண்ணு உயிர் மற்றும் கற்போட வேணுமா? இவ்வளவு தாங்க. அடுத்து தர்மசுந்தர, உங்களுக்கு ஷூட்டிங் தொடர்ந்து நடக்க ஸ்வேதா வேணுமா வேணாமா? வேணும்னா இவ்வளவு தாங்க. தட்ஸ் ஆல். அலெக்ஸ் முழு பாட்டில் பீரையும் கலக் கலக் என்று முடித்துவிட்டு, எனக்கு இந்த திட்டம் பரிபூர்ணமாக பிடிச்சிருக்கு. ராவ், உனக்கு என்றான். அஃப்கோர்ஸ் என்றான் ராவ். அப்படின்னா இப்போ எதை எப்படி செய்யலாம்னு கலந்துரையாடல் ஆரம்பிச்சிடலாம் என்றான் கிரண் சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு. அத்தியாயம் 3. பாரத வானக்கோடுகளுக்கு சொந்தமான, வேண்டாம், நீங்கள் கல் தேடுவதற்கு முன் நிறுத்திவிடலாம், இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்கியதும் 8வது நபராக இறங்கினாள் ஸ்வேதா நாயர். மேக்கப் இல்லாமல் ஸ்வேதாவை நீங்கள் பம்பாய் தெருக்களில் பலமுறை சந்தித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆட்டோகிராஃப் வாங்கியதில்லை. ஐ, ஸ்வேதா நாயர் என்று குதித்ததும் இல்லை. ஏன்? உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்ததில்லை. ஏன்? மேடம் முகம் அவ்வளவு சாதாரணம். ஸ்வேதா நாயர் சுண்டினால் ரத்தம் தெறிக்கும் சிவப்பு அல்ல. கன்னங்கள் காஷ்மீர் ஆப்பிள்களை நினைவுபடுத்தாது. கண்களில் காந்த சக்தியோ ஒரு மண்ணாங்கட்டியோ கிடையாது. பார்த்ததுமே கவ்விவிடலாம் போன்ற இதழ்களும் இல்லை. பின்ன என்னதான் இருக்கிறது? ஸ்ட்ரக்சர், தமிழில் உடல்கட்டு. முகத்தில் தூங்கி போய்விட்ட பிரம்மன் கழுத்தில் ஆரம்பித்து ஓவர் டைம் எடுத்துக்கொண்டு மெனக்கட்டிருக்க வேண்டும். ஒரு காம்பன்சேஷனாக 2 பீஸ் நீச்சலுடை போட்டுக்கொண்டு சோக்ரா படத்தில் ஒரே காட்சி வந்ததினால் அந்த காட்சிக்காகவே படம் 175 நாட்கள் ஓடியிருக்கிறது. ஸ்வேதா நாயர் நடிக்கும் படங்களில் கிளாமருக்காக வேறு நடிகைகள் யாரையும் பயன்படுத்துவதே இல்லை. ஸ்வேதா நாயர் திருச்சூரில் ஜனனம் செய்து நாடக நடிகையான அம்மா வீட்டுக்கு அழைத்து வந்து அங்கிள் என்று அறிமுகப்படுத்தியவரை எல்லாம் எண்ணி கூட்டி பள்ளியில் எனக்கு 68 அங்கிள்ஸ் என்று பெருமை பேசி படிப்பு வராமல் பாதியில் நிறுத்தி அம்மா பாதி குடித்துவிட்டு வைத்த விஸ்கியை கோபமாக அப்பா மூஞ்சியில் ஊற்றின பிறகு அப்பா தனிமையில் தன்னிடம் அழுததை பரிதாபமாக பார்த்து பிறகு ஒரு நாள் அப்பா காணாமல் போன மறுவாரத்தில் அம்மாவிடம், அப்பாவை நீ கொன்னுட்டன்னு என் ஃப்ரெண்டு அம்மா சொல்கிறாங்க, அப்படியாம்மா என்று கேட்டு அறை வாங்கி அம்மாவுடன் உதவியாக நாடகங்களுக்கு போய், பாப்பாவுக்கு என்ன வயசாகுது? ஓணம் வந்தா 15. நம்ம நாடகத்தில் நடிக்க வச்சிடலாமா? நோ, அவளை ஸ்ட்ரைட்டாக சினிமாவில் தான் கொண்டாட போகிறேன். 16 வயசில் முதன்முறையாக முகத்தை பான்கேக் தொட்டது. ஒரு பள்ளி மாணவியை 3 பேர் கடத்தி சென்று கற்பழித்து கொள்கிற கதை. ஜாக்கெட் கிளிபடும் டேக்குகள் 7 முறை வெட்கப்பட்டாள். அம்மா, ரொம்ப கூச்சமாக இருக்கு, வேணாமே. சீச்சி, எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக போகிற நீ? ஆகாட்டி என்ன? பாவி, எனக்கு 44 வயசுடி. நாடகத்திலேயே வாழ்க்கை போயிடுச்சு. உன்னை வச்சு தான் என் கனவை எல்லாம் கண்ணில் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நடிக்கிறப்போ இங்கெல்லாம் வேணும்னே தொடுறாங்கம்மா. பழகினா சரியாக போயிடும். என்ன தேஞ்சிட்ட? 4 படம் ஆகட்டும், அப்புறம் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கண்டிஷன் போடலாம். டைரக்டரை விட்டு நம்ம வீட்டு நாயை கூட குளிப்பாட்ட சொல்லலாம். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். அம்மாவை விட்டால் வேறு கதி. ஸ்வேதா அட்ஜஸ்ட் செய்து கொண்டாள். 6 பத்திரிகைகள் ஒரே பாணியில் அட, யார் இந்த புதுமுகம் என்று எழுதின. ஜிவ்வென்று உயர்ந்தாள். மலையாள சினிமா உலகில் தனி அரியாசனமே அமைக்கப்பட்டது. இந்தியாவில் படித்தவர்களின் சதவிகிதம் அதிகமுள்ள கேரளாவில் ஸ்வேதாவுக்கு 410 ரசிகர் மன்றங்கள்.
டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெற்றிலை பாக்கு போட்டு முடித்து, ஸ்வேதா படத்துல இருந்தா நீ சொல்ற விலை நியாயம். 4 சீன் பிடுங்கி 4 சீன் சேரு. கதையை மாத்து. ஸ்வேதாவுக்கு ஒரு நீச்சல் சீனு வையி. நீ சொன்ன விலைக்கு பேசாம வாங்கிக்கிறேன் என்றார்கள். ஒரு சினிமா பத்திரிகை ரசிகர்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தியது. தென்னிந்திய திரையுலகில் கவர்ச்சியான கதாநாயகி யார்? மொத்தம் 11,427 கூப்பன்கள் வந்தன. 8,619 வாக்குகள் பெற்ற ஸ்வேதா நாயரை வடக்கு திரும்பி பார்த்தது. ஸ்வேதா நாயரின் டெலிஃபோன் பில்லில் பம்பாய் 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 என்று நிறைய இம்போசிஷன் பார்க்க முடிந்தது. 3 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கொண்டு முதல் படம் ஓஹோவென்று ஓட பம்பாயில் வாடகைக்கு இருந்த ஹோட்டலை ரத்து செய்துவிட்டு பங்களா வாங்கிவிட்டாள். பர்மனெண்டாக செட்டிலும் ஆகி தற்சமயம் ஸ்வேதா நாயர் நடித்து கொண்டிருக்கும் ஹிந்தி படங்கள் எத்தனை என்று எண்ணுவதற்கு ஒரு உடம்பில் உள்ள அத்தனை விரல்களும் தீர்ந்து போய்விடும். அந்த ஸ்வேதா நாயர் 8வது நபராக விமானத்தை விட்டு இறங்க, 9வது நபராக மிஸ்ஸஸ் ரீட்டா மேக்கப் உமன், 10வது நபராக ஸ்வேதா நாயரின் வெளியூர் பயணங்களில் உடன் வரும் காரியதரிசி கருந்தட்டான்குடியைச் சேர்ந்த சுப்பிரமணியன். சுப்பிரமணியனை சுருட்டி ஒரு மீடியம் சைஸ் சூட்கேஸிற்குள் அடைத்து விடலாம். கோட் போட்ட டை கட்டின பென்சில், நெற்றியில் எப்போதும் குங்குமம், கையில் ஒரு டைரி, தோளில் ஒரு ஜோல்னாப்பை. ஸ்வேதா அவனை சுப்ரா சுப்ரா என்பாள். இவன் MA லிட்ரேச்சர் படித்துவிட்டு 5,000 சம்பளத்திற்காக 6வது வரை படித்த ஸ்வேதாவை எஸ் மேடம் என்பான். அவள் அம்மாவை பெரிய மேடம் என்பான். மூவரும் விமான நிலையத்தை விட்டு வெளியே வர தர்மசுந்தரின் நபர் வரவேற்று கொண்டு வந்திருந்த ஏசி காரை நோக்கி அழைத்து சென்றான். வந்தவன் காரை ஓட்டிக்கொண்டே, மேடம் மன்னிச்சுக்கணும், உங்களுக்கும் இவங்களுக்கும் 2 ஏசி சூட்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு 1 புக் பண்ணியாச்சு, இன்னொன்று நான் ஏசி தான் கிடச்சிது என்றான் நீதிபதியிடம் முறையிடும் குற்றவாளி போல. நான்சென்ஸ், ஐ won't allow this. எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், என் நண்பர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பிடிக்காது. எங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு முதல் காரியமாக எந்த ஸ்டார் ஹோட்டலில் 2 ஏசி சூட்ஸ் கிடைக்குதோ அங்கே புக் பண்ணி ஏற்பாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்குக்கு புறப்பட முடியும். ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு நானே பர்சனலாக ஃபோன் செஞ்சு சொன்னேன். இந்த மாதிரியெல்லாம் சில்லித்தனமாக ட்ரீட் பண்ணுறதால தான் நான் தமிழ் பக்கமே திரும்புறதில்ல. தர்மசுந்தர் படமாச்சேன்னு தான் ஒத்துக்கிட்டேன். இந்த யூனிட்லேயும் அதே நிலமை தானா? படபடவென்று பொரிய ஆரம்பித்து விட்டாள். கோவப்படாதீங்க மேடம், எப்படியும் ஏற்பாடு செஞ்சிடுறேன். அப்படியும் நரகளை மிதித்தவளாட்டம் முகத்தை வைத்து கொண்டாள் ஸ்வேதா நாயர். கிரண் அண்ட் கம்பெனி கடத்தி கொண்டு சென்ற பிறகு இந்த முகம் இன்னும் எத்தனை கோணலாக போகிறதோ. அத்தியாயம் 4. குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் ரூபன். ஜன்னலுக்கு வெளியே கோழி கொக்கரக்கோ, வாசலில் கோலம், நியூஸ் சைக்கிள்களின் நடமாட்டம், ஆபீஸுக்கு பஸ் பிடித்தல் எல்லாம் முடிந்து புதிய நாள் வெயிலில் வருபட ஆரம்பித்து வெகு நேரமாகியிருந்தது. இங்கே ஏசி ஆரிரரோ பாடிக்கொண்டிருக்க புரண்டு படுத்தான். இன்டர்காம் கிக் கிக் என்றது. இவனுக்கு ராத்திரி சாப்பிட்டது இன்னும் கிக் கிக் என்றது. மூளையின் தொலைதூரத்தில் அந்த இன்டர்காம் உறுத்தல் துவங்கி அவனை களைத்து உசுப்பி கோபமாய் எடுத்து எவன்டா அவன் என வைத்தது. நல்லா இருக்குடா அப்பா கிட்ட பேசுற பேச்சு. ஓ சாரி டாட், கனவு. அதான். என்ன டாட்? மணி என்ன ரூபன்? வாட்ட சில்லி கேள்வி. இதுக்கா கூப்பிட்டீங்க? 10 அடிக்க போகுது. சோ வாட்? என்னோட தஞ்சாவூர் வரேன்னு சொன்னேன். தஞ்சாவூரில் என்ன? அவுத்து போட்டு ஆடுறாங்க இடியட். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மறந்துட்டியா? டாட் என்னை விட்டுருங்க, எனக்கு அரசியல் வேணாம். எனக்கு வாரிசு வேணும் ரூபன். ஒத்து வராது டாடி, என்னால் பொய்யா இருக்க முடியாது. வேட்டி கட்டினதே இல்லை. ஐயோ விட்டுடுங்க. ஏண்டா தருதலை, ஊரில் உனக்காக நான் ஒரு இமேஜ் ஏற்படுத்திக்கிட்டு வரேன். வர எலெக்ஷனில் நிச்சயமாக நம்ம பார்ட்டி தான். எனக்கு ஹோம் மினிஸ்ட்ரி தரேன்னு இருக்காரு தலைவர். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளவாடா போக்கத்தவனே. 5-6 வருஷத்தில் உன்னை சிஎம் ஆக்கி காமிக்கிறேன். காலையிலேயே வாக்குவாதம் வேணாண்டார். நான் தஞ்சாவூர் வரல. இறங்கி வா, செருப்பால் அடிக்கிறேன். அதையெல்லாம் உங்கள் சட்டசபையில் வச்சுக்கோங்க என்று வைத்து விட்டான். தூக்கம் கலைந்து போனது. எழுந்து அமர்ந்து உடனே சிகரெட்டுடன் நடந்து பாத்ரூம் சென்றான். திரும்பி வந்தபோது யூனிஃபார்ம் அணிந்த வேலைக்காரன் டிஃபன் கொண்டு வந்து வைத்து கொண்டிருந்தான். டாடி போயிட்டாரா? இப்பதான் 10 நிமிஷமாச்சு. எந்த வண்டி? பெரிய வண்டிங்க தம்பி. யோ தம்பி கிம்பின்னா பேத்துடுவேன். அப்படி சொல்லாதன்னு சொல்லியிருக்கேனில்ல. வெளியில போய்யா முதல்ல. மன்னிச்சுக்கங்க. போனான். பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது டெலிஃபோன். ரூபன் ஹியர். ஹாய் ரூபன். குரலில் ராயல் சல்யூட் 30 மில்லி இருந்தது. முகத்தில் மின்னல். யூ எப்போ வந்த? காலையில தான். இப்போதான் ஃபோன் செய்ய தனிமை கிடைச்சது. ஸோ இப்போ தனியாக இருக்க? அலையாத ரூபன், கார் வந்துருச்சு. ஷூட்டிங் புறப்பட்டுட்டு இருக்கேன். ஓ ஹெல், கேன்சல் இட். பேத்தாத, போயாகணும். எப்படி இருக்க? ரொம்ப காய்ச்சல் ஸ்வேதா. பேரை சொல்லாத. கிராஸ்டாக்கில் போட்டுட்டு கிசிசி எழுதிடுவாங்களா? ஏற்கனவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பம்பாய் பத்திரிகைகளில். ஐசி என்னன்னு? சென்னையில் உள்ள ஒரு பிரபல அரசியல்வாதியின் மகனை காதலிக்கிறாராம். அதென்ன? ராம்
கிரார்னு எழுத வேண்டியது தானே, கிண்டலா? ஒய் நாட் பேபி, நாளைக்கே சோலால ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு செஞ்சு சொல்ல போகிறேன். அப்புறம் எப்படி கிசு கிசு எழுதுவாங்க? டோன்ட் பி சில்லி, அவசரப்படாத, தெரிஞ்சா எங்கள் அம்மா கொன்னுடுவா. அட பயமா உனக்கா? புரியாம பேசாத, முக்காவாசி சொத்து அவ பேர்ல தான். நான் சும்மா சொன்னேன், இங்கே எங்கள் அப்பா நிற்க வச்சு சுடுவாரு. ரொம்ப சாமர்த்தியமாக யோசிச்சு செய்ய வேண்டிய காரியம் இது. அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். அப்புறம் சொல்லு, அதே ஹோட்டல் தானே? ஆமாம், வந்துடாத ப்ளீஸ். சீச்சி, வரமாட்டேன். எப்போ மீட் பண்ணுறோம்? இடம் அதே இடம், நேரம் அதே நேரம். ஆனால் இன்னைக்கா நாளைக்கான்னு நானே உனக்கு ஃபோன் செய்கிறேன் மறுபடி. எப்போ? ஈவினிங்குள்ளே பண்ணுறேன். பண்ணலன்னா என்ன செய்வ? தற்கொலையா? சேச்ச, நேராக ஷூட்டிங் ஃப்ளோர் வருவேன். வந்து இந்தாப்பா கேமரா, இதையும் ஷூட் பண்ணிக்கன்னு 19 இச்சு இச்சு கொடுப்பேன். அது என்ன கணக்கு? 4 வருஷமா நீ பேட்டியில எல்லாம் அந்த வயசை தானே சொல்லிக்கிட்டு இருக்க. நாட்டி, 2 தடவை ஃபோன் வந்துடுச்சு. புறப்படணும் கண்ணா, வச்சிடுறேன்ப்பா ப்ளீஸ். ரூபன் மிச்சத்தை சாப்பிட்டு முடித்தான். பணம் அள்ளி திணித்து கொண்டு வெள்ளை மாருதியில் புறப்பட்டான். உஸ்மான் ரோட்டில் தன் காஸ்ட்லி காதலிக்கு 18,000 சொச்சத்திற்கு ஒரு கார்னெட் நெக்லஸ் வாங்கி கொண்டு திரும்பி வீடியோவில் படம் பார்த்து கொண்டு கமான் ஃபோன் கமான் ரிங் என்று காத்திருந்தான். அத்தியாயம் 5. வேளச்சேரி டெர்மினஸில் இறங்கிக் கொண்டார்கள் கிரண், ராவ், அலெக்ஸ். பேண்ட் பாக்கெட்டுகளுக்குள் கைவிட்டு கொண்டு நிதானமாக நடந்தார்கள். இடதுபுறம் மண்பாதை பிரிந்தது. நீரஜ் ரியல் எஸ்டேட்ஸ் என்று போர்டு நடப்பட்டிருந்தது. கண்ணுக்கெட்டின தொலைவு வரை குத்துக்கள் நட்டு எல்லை பிரிக்கப்பட்ட காலி மனைகள். நடுநடுவில் திடீரென்று ஒரு வீடு முளைத்திருந்தது. மண்பாதையில் நடந்து நடந்து சாலையை விட்டு மிகவும் தொலைவுக்கு வந்தார்கள். ஒரு திடீர் நவீன வீட்டின் முன்னால் நின்றார்கள். அந்த வீட்டின் 4 திசைகளிலும் மற்ற மனை உரிமையாளர்களுக்கு இந்த ஏரியா டெவலப் ஆகும் என்கிற நம்பிக்கை இல்லையோ என்னவோ பொட்டலாக இருந்தது. இந்த வீட்டில் அணுகுண்டு போடப்பட்டால் கூட புகையை பார்த்துவிட்டு யாராவது வந்தால் உண்டே தவிர சத்தம் கேட்டு வருவதற்கு வட்டாரத்தில் வேறு உயிரினமே இல்லை போல இருந்தது. அட்டகாசமான செலக்ஷன் அலெக்ஸ் என்றான் கிரண். நம்மகிட்ட பொறுப்பை தள்ளிட்டா சகலமும் நடந்துடும், வாங்க. அலெக்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சாவி கொத்து எடுத்து முன்கதவை திறந்தான். போர்ட்டிகோ தாண்டி வாசல், அதன் கதவையும் திறந்தான். உள்ளே வந்தார்கள். சகல பர்னிச்சர்களுடன் சௌபாக்கியமாக இருந்தது அந்த மினி பங்களா. ஏசி பெட்ரூம், அதில் டிவி, வீடியோ டெக், ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாம் இருந்தது. எப்படி நீ கேட்டதுமே சாவி கொடுத்தான் உன் ஃப்ரெண்டு என்றான் ராவ். இவன் வீட்டு சொத்தா குறைஞ்சி போச்சு. முதலாளி சிங்கப்பூரில் இருக்கான். 3 மாசத்துக்கு ஒரு தடவை இங்கே வருவான். வர்றப்ப தங்குறதுக்காக இப்படி ஒரு வீடு. அவ்வளவு காசு கொழுப்பு அவனுக்கு. நம்ம தோஸ்துக்கு லவ் மேரேஜ் நடந்துச்சு. பொண்ணு அப்பா ரொம்ப முறுக்கிக்கிட்டப்போ அழைச்சிக்கிட்டு வெளியூர் போய் தாலி கட்டு, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு உதார் கொடுத்தது நான் தான். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சாட்சி கையெழுத்தே போட்டேன். நான் சொன்னால் எதுவும் செய்வான். எதுக்குன்னு கேட்டானா? கேட்க மாட்டான். கேட்டாலும் சொல்லுவேனா? 1 வாரத்துக்கு வேணும்னு சாவி வாங்கினேன். போதுமில்ல 1 வாரம்? எதேஷ்டம். அவன் முதலாளி திடுதிப்புன்னு வந்து தொலைச்சான்னா? போன வாரம் தான் வந்துட்டு போனானா. அப்படியே திடீர்னு வந்தாலும் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்ப சொல்லுவாராம். அப்போ உனக்கு தகவல் தரேன், காலி பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அது ஒரு ரிஸ்க்கு தான். பயப்படாதப்பா, வரமாட்டாரு. ஏசியை போட்டுக்கொண்டு மூவரும் கட்டிலில் அமர்ந்தார்கள். இடம் ஓகே, நபரும் மெட்ராஸ் வந்தாச்சு. எப்படி இங்கே கொண்டாட போகிறோம்னு இன்னைக்கு சொல்கிறதா சொன்ன கிரண். ஆமாம், அதுக்கு முன்னால் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஸ்வேதா நாயர் ஒரு துருப்பு சீட்டு தான். அவள் உடம்பு மேலே நமக்கு நோக்கமே கிடையாது. பணம் தான், பணத்துக்காக மட்டும்தான். இந்த விஷயத்த முதல்ல உறுதி செஞ்சுக்கணும். எனக்கு அவளை விஷமம் பண்ணணும்னு எண்ணமே இல்லை என்றான் ராவ். நீ அலெக்ஸ்? என்னையா கேள்வி இது? அடுத்த மாதம் நிரூபணியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். 3rd ரேட் பிஹேவியர் நான் செய்வேனா? அடுத்தது, இந்த திட்டத்தில் கொலை கிடையாது. ஸ்வேதா நாயரை பூ போல கொண்டாந்து பணம் கிடைச்சதும் பூ போல திருப்பி ஒப்படைச்சிடணும். ஓகே? ஓகே. ஆனால் நம்மளை அவள் காட்டி கொடுக்க மாட்டாளா? மாட்டா. நாம் இந்த மூஞ்சிகளோடு இருக்க போகிறதில்ல. சப்ஜாடாக அடையாளம் மாறிட போகிறோம். பேர்களையும் புதுசாக சூட்டிக்க போகிறோம். அப்படின்னா சரி, ஒரு டீசன்ட் கிட்னாப்பர்ஸ் மாதிரி நடந்துக்க போகிறோம். நாம் அவளை ஒரு ராணி மாதிரி நடத்த போகிறோம். அதே சமயம் எச்சரிக்கையோட. முன்னுரையிலேயே நில்லு, விஷயத்துக்கு வராத. வந்துட்டேன். ஏற்கனவே மெட்ராஸில் எதிர்த்து வாழ்க 2வது ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. அது 23 நாள் நடந்துச்சு. 23 நாளும் ஸ்வேதா நாயரை நான் ஒரு உண்மையுள்ள நாய் மாதிரி கண்காணித்தேன். அட பாவி, இவ்வளோ வேலை செஞ்சிருக்கியா? ஸ்வேதா நாயர் ஒரு பையனை டாவடிச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? கிசு கிசு படித்ததா நினைவு. யாரோ அரசியல்வாதியோட பையன்னு. உனக்கு அவ்வளவு தானே தெரியும்? எனக்கு அவன் ஜாதகமே தெரியும். அவன் பேர் ரூபன். போன அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த சடகோபன் பையன். ரொம்ப ரகசியமாக லவ் பண்ணுறாங்க. 23 நாளில் ஒரு தடவை அவங்க சந்திச்சாங்க. வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு ரகசியமாக சந்திக்கிறாங்க. அவங்க எங்கே எப்படி சந்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த திட்டத்திலேயே ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. சொல்லு, எங்கே எப்படி சந்திக்கிறாங்க?
கிரண் விரிவாக சொல்லி முடித்ததும் ராவ் விசிலே அடித்தான். இந்த மாதிரி சொலைய அள்ளிக்கிட்டு போக வேற சந்தர்ப்பமே கிடையாது. ஆமாம், இதில் ஒரே ஒரு சிக்கல் தான். என்ன அது? என்னைக்கு சந்திப்பாங்கன்னு தெரியாது. அதனால் அந்த நேரத்துக்கு தினம் தினம் காத்திருக்கணும் நாம. காத்திருந்தா போச்சு. இந்த தடவை ஷெட்யூல் எத்தனை நாள்? 11 நாள். நிச்சயம் 2-3 நாளில் சந்திச்சிடுவாங்க. சொல்ல முடியாது. இன்னைக்கே கூட அவங்க சந்திக்கலாம். ஓஎஸ், நாம் இன்னையிலிருந்தே காத்திருக்கலாம். மேலும் திட்டத்தை அக்குவேறு ஆணிவேராக அலசினார்கள். ஸ்வேதா கஸ்டடிக்கு வந்ததும் எந்த முறையில் பிளாக்மெயில் துவக்குவது என்று விவாதித்து முடிவெடுத்தார்கள். தேவையான ஏற்பாடுகளுக்காக புறப்பட்டார்கள். அத்தியாயம் 6. டெலிஃபோன் ஒலித்தது. பாய்ந்து எடுத்தான் ரூபன். ரூபன், இன்னைக்கு 8 மணியோட ஷூட்டிங் முடியுது. வெரி குட். அப்போ இன்னைக்கே சந்திக்கிறோமா? ஐயா, ஆமாம், சரியா 10 மணிக்கு. 9:30லேருந்தே காத்திருப்பேன். எந்த கார்? மாருதி. ஓகே. வைத்துவிட்டு இப்போதே உடை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தான். ஸ்வேதா நாயரின் 2 கைகளையும் தனித்தனி இரும்பு சங்கிலிகளால் இணைத்து தூண்களில் கட்டி போட்டிருந்தார்கள். எங்கே இருக்கான் சொல்லு என்றான் அவள் எதிரே நின்ற ஒற்றை தங்கப்பல்காரன். எனக்கு தெரியாது, பலார் என்று அறைந்தான். இப்ப சொல்லு. எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. உன்னை எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவன் அவளின் சட்டையில் கை வைத்தான். முகத்தில் தூ என்று துப்பினாள். கட் என்று விட்டு கைத்தட்டினார் தர்மசுந்தர். லைட்ஸ் ஆஃப் என்று அவளை நெருங்கி, நல்லா செஞ்ச இந்த சீன், நல்லா வந்திருக்கு. அவள் கன்னத்தில் தட்டி கொடுத்து விட்டு பைப்பை உதட்டில் பொருத்தி கொண்டார். 5 நிமிடத்தில் வேறு கேமிரா அதே கோணத்தில் வைக்கப்பட்டு இப்போது ஹிந்தி வில்லன் வந்து நின்றான். ஸ்டார்ட். கஹாங் ஹே போலோ என்றான். மே நஹி மாலும், பலார் என்று அறைந்தான். பிறகு மலையாள வில்லன் மலையாளத்தில் பேசி மலையாளத்தில் அறைய, ஸ்வேதா நாயர் மலையாளத்தில் தெரியாது என்று சொல்லி மலையாளத்தில் துப்பினாள். 8:15க்கு பேக்கப் சொல்லப்பட்டது. ஃப்ளோர் பாய்ஸ் லைட் ஸ்டாண்டுகளை ட்ராலி ட்ராக்குகளை நகர்த்த ஆரம்பித்தார்கள். தன் ஏசி மேக்கப் அறையில் போய் ஸ்வேதா நாயர் நாற்காலியில் விழ மிஸ்ஸஸ் ரீட்டா அவளின் மேக்கப்பை கலக்க ஆரம்பித்தாள். எக்ஸ்கியூஸ் சொல்லி சுப்பிரமணியன் உள்ளே வந்தான். 9 மணிக்கு ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கான், கலந்துக்கிறீங்களான்னு கேட்க சொன்னார் டைரக்டர். இல்லை சுப்ரா, வேற ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. ஹோட்டல் போய் ஒரு வாம்பாத்தை எடுத்துட்டு புறப்பட சரியா இருக்கும். வரலன்னு சொல்லிடு. ஓகே மேடம். மம்மி கூட ஃபோன் செஞ்சு பேசினியா? பேசிட்டேன் மேடம். அந்த குதிரையை நீங்கள் வர்ற வரைக்கும் யார்கிட்டையும் விற்க வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேட்டி வேணுமா? 4 கேள்வி கேட்டுக்கிறேன்னு காலையிலேருந்து போட்டு நச்சரிக்கிறாரு. எந்த பத்திரிக்கை? பாப்புலர் சினிமா பத்திரிக்கை தான். சரி, இங்கேயே வர சொல்லு. சுப்பிரமணியன் போய் சிறிது நேரத்தில் அந்த நிருபர் ஏராள வெட்கத்துடன் உள்ளே வந்தபோது ஸ்வேதா நாயர் கட்டிலில் குப்புறப்படுத்தியிருக்க, ரீட்டா இடுப்பு, தொடைகள், கால்கள் என்று நேர்த்தியாக மசாஜ் செய்து கொண்டிருந்தாள். என்ன கேட்கணும் கேளுங்க என்றால் அப்படியே நிமிர்ந்து பார்த்து. நிருபர் எச்சில் தொட்டு தன் டைரியை பிரித்து கொண்டு, ரெடிமேட் கேள்விகளான நீங்கள் எப்படி நடிக்க வந்தீங்க, நடிக்க வரலன்னா என்ன செஞ்சிருப்பீங்க, உங்கள் லட்சியம் என்ன, மறக்க முடியாத நிகழ்ச்சி என்ன என்று கேட்க, இதெல்லாம் சலிக்க சலிக்க நான் பதில் சொல்லிட்ட கேள்விகள். புதுசாக ஏதாச்சும் கேளுங்க. ஓகே. மெட்ராஸில் ஒரு அரசியல்வாதி பையனை நீங்கள் காதலிக்கிறதா ஒரு பம்பாய் பத்திரிக்கையில் படித்தேன். அதை பற்றி நான்சென்ஸ். இதையெல்லாம் மெனக்கெட்டு ஜோடிக்கிறாங்க பாருங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. போதும் ரீட்டா. எழுந்து கொண்டாள். போதும் சார், வணக்கம் என்று நிருபரை அனுப்பிவிட்டு கைகளை உதறிக்கொண்டு புறப்பட்டாள். மேக்கப் அறையை விட்டு இவள் வெளியே வந்ததுமே சுப்பிரமணியன் வாசலுக்கு ஓடி இவளின் உபயோகத்திற்காக தர்மசுந்தர் ஒதுக்கி தந்திருந்த ஏசி காரை ஃப்ளோர் வாசலுக்கு கொண்டு வர சொன்னான். ஸ்வேதா நாயர் நடந்தபோது அடுத்த ஃப்ளோரில் இருந்து வந்திருந்த அந்த நடிகன் எதிர்பட்டு, ஹலோ, ஹவார் யூ, லேசா சைக்கிள் டயர் என்று இவளின் இடுப்பில் கிள்ளி சிரிக்க சேர்ந்து சிரித்தாள். 1 மாதமாக எக்ஸசைஸ் செய்ய முடியல. வரேன் தலைவா, போகணும் என்றாள். நடந்தாள். அவளின் பொருள்களை சேகரித்து கொண்டு ரீட்டா தொடர்ந்தாள். கதவு திறந்துவிட்டு இருவரும் பின் சீட்டுகளில் ஏறிக்கொண்டதும் சாத்திவிட்டு முன்னால் ஏறிக்கொண்டான் சுப்பிரமணியன். கார் புறப்பட ஸ்வேதா கை நீட்ட, நோக்கம் புரிந்து ரீட்டா கைப்பை திறந்து சிகரெட் எடுத்து லைட்டர் எடுத்து கொடுக்க பற்ற வைத்து கொண்டாள். ஹோட்டல் வந்ததும், சுப்ரா, டிரைவரை போக சொல்லிடு. கார் சாவி வாங்கி என்கிட்ட கொடு. ரீட்டா, நீ என் சூட்டுக்கு வந்துட்டு அப்புறம் போகலாம். வந்தார்கள். ரீட்டா, ஹேண்ட்பேக்கில் பர்தா எடுத்து வை. இன்னிக்கா என்று குறும்பாக பார்த்தாள் ரீட்டா. ஆமாம், வெளியில் நியூஸ் விட்ட தொலைச்சிடுவேன். உனக்கு மட்டும்தான் தெரியும் இது. சாச்சா, நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? சுப்ராவுக்கு கூட தெரிய வேணாம். சரிம்மா. ஸ்வேதா நாயர் குளித்தாள். லூசான சுடிதார் அணிந்தாள். கைப்பையும் கார் சாவியும் எடுத்துக்கொண்டாள். புறப்பட்டாள். லிஃப்டில் இறங்கினாள். காரை எடுத்துக்கொண்டாள். நுங்கம்பாக்கம் வந்தாள். அந்த பெரிய ஹோட்டல் பார்க் செய்தாள். நடந்து டாய்லெட் சென்றாள். திரும்பிய போது பர்தா அணிந்த முஸ்லிம் பெண்ணாக வந்தாள். ஆட்டோ அமர்த்தி கொண்டாள். கடற்கரை வந்தாள். இறங்கி கொண்டாள். சாலையோரமாகவே நடந்தாள். காற்று அள்ளியது. சாலையில் வாகனங்கள் குறைந்திருந்தன. இருட்டான அந்த பிரதேசத்தில் நின்று கொண்டிருந்தது கார்.
மாருதி கார், வெள்ளை மாருதி கார், ரூபனின் வெள்ளை மாருதி கார். அவளுக்காகவே காத்திருக்கும் ரூபனின் வெள்ளை மாருதி கார் குதூகலமானாள். விரைந்து நடந்தாள். கதவுகளின் கருப்பு கண்ணாடிகள் ஏற்றிவிடப்பட்டிருந்தன. நெருங்கினாள். சாலையில் ஒரு தரம் பார்த்து கொண்டு பின்கதவின் கைப்பிடியை தொட்டாள். இழுத்தாள். ரூபன் என்று அழைத்து கொண்டே உள்ளே பார்த்தவள் இழுக்கப்பட்டாள், மயக்கப்பட்டாள், கடத்தப்பட்டாள். அத்தியாயம் 7. தங்கள் சூட்டில் முன்ஹாலில் சுப்பிரமணியன் செலவு கணக்கு எழுதி கொண்டிருந்த உள்ளறையில் மிஸ்ஸஸ் ரீட்டா இரவு உடையில் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த. இரவு 11:40க்கு பஸ்ஸர் ஒலித்தது. சுப்பிரமணியன் திறந்தான். ரூம் பாய் நின்றிருந்தான். கையில் ஒரு பூக்காகிதம் சுற்றி ரிப்பன் கட்டின பரிசு பார்சலுடன். ரிசப்ஷனில் இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார்கள் என்றான் ஆங்கிலத்தில். என்னிடமா? வாங்கி பார்த்தான். மேலே டு மிஸ்டர் சுப்பிரமணியன் என்று டைப் செய்த காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. கதவை சாத்திவிட்டு வந்து அமர்ந்து யார் இது என்று குழப்பத்துடன் பிரித்தான். உள்ளே கருப்பு பர்தா இருந்தது. இலவச இணைப்பாக ஒரு கடிதம் ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது. ஸ்வேதா நாயர் தற்சமயம் எங்கள் வசம் இருக்கிறாள் என்பதை நீ உணர அவள் அணிந்திருந்த பர்தாவை அனுப்பியுள்ளோம். புரிந்து கொள். இது பணத்திற்கான கடத்தல். எங்களுக்கு தேவை அதிகமில்லை, 10 லட்சம். ஸ்வேதாவின் அம்மாவை தொடர்பு கொள்ள ஏற்பாடு செய். இதே ஹோட்டலில் காத்திரு. அடுத்த செய்திக்காக. போலீஸுக்கு போகாதே என்று சொல்ல வேண்டியதில்லை. உனக்கே தெரியும். உனக்கு தொகை ஏற்பாடு செய்ய 48 மணி நேரங்கள் அவகாசம் உண்டு. ஸ்வேதாவை கற்போடும் உயிரோடும் பெற்றுக்கொள்ளத்தான் அவள் அம்மா விரும்புவாள் என்று பெரிதும் நம்புகிறோம். மற்றவை பின்னர். இப்படிக்கு சில புத்திசாலிகள். படித்து முடித்ததுமே இந்த புத்திசாலிக்கு உதறல் வந்துவிட்டது. உடனே கதவை தட்டி ரீட்டாவை எழுப்பினான். திகிலை பரிமாறினான். அவள் முகத்தில் உடனே கிரகணம் பிடித்து கொண்டது. இது என்ன பர்தா? எங்க போனாங்க மேடம்? இது மேடம் போட்டு போன பர்தாவே தான். அப்போ இந்த லெட்டர் உண்மையா? கடத்தப்பட்டுட்டாங்களா? இந்த பார்சலை யார் கொண்டு வந்து கொடுத்தது? ரிசப்ஷன்ல கொடுக்க சொன்னதா ரூம் பாய் கொண்டு வந்து கொடுத்தான். ரிசப்ஷன்ல யார் கொடுத்தது தெரியலையே. போன் எடுத்து கேளுங்க, சுப்பிரமணியன் கேட்டான். யாரோ ஒருத்தன் வாசல்ல வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து ரிசப்ஷன்ல கொடுக்க சொல்லிட்டு போயிட்டானா சார். வைத்து விட்டு ரீட்டாவிடம் கேட்டான். பர்தா போட்டுக்கிட்டு எங்கே போனாங்க? அது ரீட்டா தடுமாறினாள். சொல்றேன் இருங்க. போன் எடுத்து எண்கள் சுழற்றினாள். மிஸ்டர் ரூபன் இருக்காரா? சரி சரி வைத்தாள். 9 மணிக்கு வெளியில போன ரூபன் இன்னும் வரலையாம். உள்ளே ஓடினாள். உடை மாற்றி கொண்டாள். வாங்க சுப்பிரமணியன், எடுத்துக்கிட்டு போன வண்டியை பார்க்கலாம். எனக்கு ஒரு இளவும் புரியல நீங்க நடந்துக்கிறது. போய்கிட்டே சொல்றேன் வாங்க. டாக்ஸி அமர்த்தி கொண்டு புறப்பட்டார்கள். தர்மசுந்தர் தன் வீட்டின் மாடிஹாலில் அந்த டின்னர் பார்ட்டியை வைத்திருந்தார். 15 பேருக்கும் மேல். அனைவரும் ஆண்கள், நண்பர்கள், யூனிட்டை சேர்ந்த முக்கிய புள்ளிகள், முக்கிய விநியோகஸ்தர்கள். பாட்டில்கள் திறக்கப்பட்டன. சோடாக்கள் உடைக்கப்பட்டன. மேஜையில் வகை வகையான உணவுகள். தட்டுக்களில் தங்களுக்கு தேவையானதை எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டே, உளறிக்கொண்டே, சிரித்து கொண்டே, புகை ஊதிக்கொண்டே, இசைக்கு தாளமிட்டு கொண்டே இருந்தபோது தர்மசுந்தரின் பிஏ வந்து, சார் ஒரு நிமிஷம் என்றான். என்ன என்றார் டையை புழுக்கத்திற்காக அவிழ்த்து கொண்டே. கூர்க்கா கிட்ட யாரோ இந்த பார்சலை கொடுத்துட்டு போனாங்களாம். கையில் வைத்திருந்த சிறிய செவ்வக பார்சலை பார்த்து, யாரு? பேர் போடல, பிரிச்சு பாரேன். பியூர்லி பர்சனல்னு 3 தடவை டைப் அடிச்சு ஒட்டியிருக்கு. வாங்கி கொண்டார். கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக போய் பிரித்தார். உள்ளே இருந்து ஒரு சாவி கொத்து விழுந்தது. எடுத்தார். அது ஸ்வேதா நாயருக்காக அவர் கொடுத்த ஏசி காரின் சாவி. கூடவே டைப் அடித்த கடிதம். பிரபல தயாரிப்பாளர் தர்மசுந்தர் அவர்களுக்கு வணக்கம். நாங்கள் நலம், நீங்களும் நலமாக வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறோம். நீங்கள் நலமாக வாழ மும்மொழி படம் நல்லபடியாக வேலை முடிந்து ரிலீஸ் ஆக வேண்டும். அது ரிலீஸ் ஆக வேண்டுமெனில் இன்னும் 10 நாள் ஷூட்டிங் நடைபெற்றாக வேண்டும். அதற்கு ஸ்வேதா நாயர் மிக அவசியமாய் வேண்டும் அல்லவா? ஆனால் என்ன செய்வது? ஸ்வேதா நாயரைத்தான் நாங்கள் கடத்தி கொண்டு வந்து விட்டோமே. நம்பிக்கை இல்லையெனில் கடிதம் படிப்பதை நிறுத்திவிட்டு ஸ்வேதாவின் செக்ரட்டரியை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, விஷயத்துக்கு வரலாம். இந்த 10 நாட்களும் ஸ்வேதா ஷூட்டிங்கில் கலந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு தினத்திற்கு 6 லட்சம் என்கிற ரீதியில் மொத்தம் 60க்கும் மேற்பட்ட லட்சங்கள் உங்களுக்கு நஷ்டம். இன்னும் பல சிக்கல்கள். கைத்தறி பாணியில் நாங்கள் 50% தள்ளுபடி செய்து தொகையை 30 லட்சமாக நிர்ணயித்து உள்ளோம். இந்த 30 லட்சம் புரட்ட உங்களுக்கு ஒரே நாள் போதும். ஆனால் 2 நாட்கள் தருகிறோம். எங்கே, எப்படி என்கிற விவரங்கள் தாமாக உங்களை சேரும். இந்த கடிதம் அலட்சியப்படுத்தப்படும் பட்சத்தில் ஸ்வேதா நாயருக்கான இரங்கல் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை உடனே செய்துவிடலாம். உங்கள் ஏசி கார் தாஜ் ஹோட்டல் பார்க்கிங்கில் பத்திரமாக உள்ளது. எடுத்துக்கொள்க. கலங்காமல் செயல்படவும். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எதிர்த்து வாழ்க. இப்படிக்கு சில புத்திசாலிகள். படித்து முடித்ததுமே தர்மசுந்தரின் உதடுகள் ஆங்கிலத்தில் எருமைச்சாணி என்று உச்சரித்தன. தூரத்தில் நின்ற பிஏவை, போனை எடுத்துட்டு வாயா என்றார்.
கார்ட்லெஸ் போனை கொண்டு வர எண்கள் சுழற்றினார். சூட் நம்பர் 17ல் மிஸ்டர் சுப்பிரமணியன் பேசணும். அவசரமாக வெளியில் போனார் சார். இப்போ தான். சூட் நம்பர் 16ல் அது பூட்டி இருக்கு சார். ஓகே, சுப்பிரமணியன் வந்ததும் உடனே தர்மசுந்தரோட பேச சொல்லி சொல்லுங்க வைத்தார். பிபி அதிகமாகியது. பிஏவை மாத்திரை கொண்டு வர சொல்லி விழுங்கினார். பார்ட்டி முடிந்து அனைவரும் கைகுலுக்கி புறப்பட்ட போது யந்திரமாக சிரித்து அனுப்பினார். தாஜில் கார் நிற்கிது, எடுத்துட்டு வர சொல்லு. பிஏ சாவி வாங்கி கொண்டு நகர்ந்தான். யோசித்தார். உண்மையா இதெல்லாம்? சுப்பிரமணியத்துடன் பேசிவிட்டுத்தான் முடிவு செய்ய வேண்டும். போலீஸிடம் போவதா வேண்டாமா? ஷூட்டிங் தடைப்பட்டால் வரிசையாக எவ்வளவு பிரச்சனைகள். தமிழ், ஹிந்தி, மலையாளம் 3 படங்களுமே தீபாவளி அன்று ரிலீஸ் செய்ய தீர்மானித்து விளம்பரங்கள் வந்துவிட்டன. தியேட்டர்கள் புக்காகிவிட்டன. பம்பாயில் அட்வான்ஸ் புக்கிங் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷூட்டிங் முடிந்து டப்பிங் இருக்கிறது, ரீ ரெக்கார்டிங் இருக்கிறது, லேபரேட்டரி வேலைகள் இருக்கிறது. ஸ்வேதா நாயரை வைத்துதான் கதையின் கிளைமாக்ஸே பின்னப்பட்டிருக்கிறது. டூப் ஆர்டிஸ்ட் வைத்து அட்ஜஸ்ட் செய்வதென்பதே முடியாது. இனிமேல் தான் சூடான காட்சிகள். ஷூட்டிங் கேன்சல் ஆனால் மறுபடி 3 முன்னணி நடிகர்களிடமும் ஒரே சமயம் தேதி வாங்க 7-8 மாதங்கள் கூட ஆகலாம். ஸ்வேதா நாயர் படப்பிடிப்பிற்கு அவசியம் தேவை. ஆனாலும் அதற்காக சுளையாக 30 லட்சமா? இவ்வளவு பெரிய தொகையா? வேறு வழி இல்லையா எனக்கு? தர்மசுந்தர் ஏகமாய் குழம்பி போனார். அத்தியாயம் 8. ரீட்டாவும் சுப்பிரமணியனும் டாக்ஸியில் கடற்கரை சாலைக்கு வந்து மெதுவாக ஓட்டச் சொல்லி, அதோ ரூபனோட வெள்ளை மாருதி, நிறுத்துங்க டிரைவர் என்றாள் ரீட்டா. இறங்கினார்கள். இந்த இடத்துல தான் ரூபன் காரோட காத்திருப்பாரு. மேடம் பரதா போட்டுக்கிட்டு வருவாங்க. காருக்குள்ளேயே உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருந்துட்டு திரும்பி காரை எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. காரை அணுகினார்கள். கதவுகளை திறந்து பார்த்தார்கள். உள்ளே யாரையும் காணோம். காரில் சாவி தொங்கியது. ரூபனை சேர்த்து கடத்திட்டாங்களோ என்றான் சுப்பிரமணியன். புரியலையே, இப்ப என்ன செய்யறது? டைரக்டருக்கும் பெரிய மேடத்துக்கும் உடனடியா சொல்லணும். அவங்க பேசி முடிவு செய்யட்டும். போலாமா? இந்த கார் இங்கே நிக்கட்டுமா? என்ன செய்யறதுன்னே புரியலையே. கைகளை பிசைந்தாள் ரீட்டா. சுற்றிலும் பார்த்தாள். தூரத்தில் சர்ச்சில் சீரியல் பல்ப் போட்டு ஏதோ விழா நடந்து கொண்டிருந்தது. இந்த பக்கம் கருப்படைந்த கடலில் அலைகளின் முணுமுணுப்பு. தேமே என்று நோஞ்சான் நிலா. ஒரு பைக் தடதடவென்று கடந்து சென்றது. ஏய் லுக், அதோ பாருங்க என்றான் சுப்ரா. பார்த்தாள். நிழல் கருப்பு மணல்வெளியில் கண்களை தீட்டி பார்க்க கொசகொசவென்று ஒரு மனிதன் படுத்திருந்தான். நெருங்க நெருங்க அவன் படுத்திருக்கவில்லை, விழுந்து கிடக்கிறான் என புரிந்தது. இன்னும் நெருங்க, சுப்பிரமணி, இவன்தான் ரூபன். ஐயோ, உதட்டுல ரத்தம். நிமிர்த்தி உட்கார வைக்க நைலக் சேலையாக நழுவி சரிந்தான். கைத்தட்டி டிரைவரை அழைத்து மூவருமாக தூக்கி டாக்ஸியில் படுக்க வைத்து, ரீட்டா, நீங்க மாருதியை இந்த டாக்ஸி பின்னாடியே ஓட்டிக்கிட்டு வாங்க. பக்கத்துல இருக்கிற தனியார் ஆஸ்பத்திரிக்கு போப்பா டிரைவர். 2 மணி நேரம் கழித்து ரூபன் மலங்க மலங்க கண் விழித்த போது எதிரே சுப்பிரமணியன், ரீட்டா தவிர தர்மசுந்தர், அவர் செக்ரட்டரி தவிர தர்மசுந்தருக்கு நல்ல நண்பரான ஸ்பெஷல் ஆஃபீஸர் கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் மஃப்டியில் இருந்தார். அதே சமயம் மயக்கம் தெளிந்து இமைகளை பிரித்தாள் ஸ்வேதா நாயர். நான் எங்கே இருக்கேன் என்று கேட்கவில்லை. இது தன் ஹோட்டல் அறை இல்லை என்பதும் தான் இங்கே கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்பதும் உடனே புரிந்தது. இரவு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அடுத்து மனதில் கேள்விகள் பட்டியல் நீண்டது. இது என்ன இடம்? யார் அவர்கள்? ரூபனின் காருக்குள் எப்படி வந்தார்கள்? ரூபன் எங்கே? எதற்காக இந்த கடத்தல்? இது எந்த ஊர்? எந்த நாள்? இப்போது மணி என்ன? எழுந்தாள். லேசாக தள்ளாடியது. சுவரில் சுவிட்ச் போர்டு தேடினாள். கிடைத்தது. பட் பட் என்று எல்லா சுவிட்சுகளையும் போட விளக்குகள் அனைத்தும் எரிந்து கண்களை கூசச் செய்தது. அறை நவீனமாக இருந்தது. எல்லா வசதிகளும் இருந்தது. சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் மணி 2:15 என்றது. அறையில் 2 ஜன்னல்கள், கதவுகள் சாத்தி கொக்கி போடப்பட்டிருந்தன. ஒன்றை நெருங்கி கொக்கியை நீக்கி வெளியே தள்ள முயன்றாள். கதவு வெளியே நகரவில்லை. 1 மில்லிமீட்டர் கூட. மீண்டும் முயன்றாள். பிரயோஜனமில்லை மிஸ் ஸ்வேதா நாயர். திரும்பி பார்த்தாள். கதவை முழுவதும் திறந்து கொண்டு 3 பேரும் உள்ளே வந்தார்கள். மூவரும் வேறு அடையாளங்களில் இருந்தார்கள். கிரண் அவளை பார்த்து சிரித்தான். கதவு திறக்க முடியாதபடி வெளிப்பக்கம் சட்டம் அடிச்சிருக்கோம் மேடம். யார் நீங்க? எதுக்காக? என்ன? இருங்க, உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றோம். உட்காருங்க. நோ, நான் போகணும், நகருங்க. இவ்வளவு சுலபமா அனுப்புறதுக்காகவா மெனக்கட்டும்? லிசன், நாங்க ரொம்ப பொல்லாதவங்க. அதை எடுப்பா. அலெக்ஸ் எடுத்து தந்த துப்பாக்கியை காட்டினான். சினிமாவில் டம்மி துப்பாக்கி தான் பார்த்துருப்பீங்க. இது நிஜம், சத்தியமா சுடும். நாங்கள் மேக்கப் போட்ட வில்லன் இல்லை. நிஜம், சத்தியமா சுடுவோம். ஸ்வேதா நாயர் பயம் விரித்தாள் முகத்தில். இதை உபயோகிக்க வைக்காம இருக்கிறது உங்க பொறுப்பு தான். 3 பேர் நாங்க, ஆம்பளைங்க. துப்பாக்கி இருக்கு, கத்தி இருக்கு, சகலமும் இருக்கு. இது தனிமையான இடம், சௌகரியமான சந்தர்ப்பம். நினைச்சா உங்களை இலவசமா மாறி மாறி அனுபவிக்க முடியும்.
ஸ்வேதா நாயர் திகில் தடவினால் மனதில். ஆனா நாங்க வன்முறை விரும்பல. எங்களுக்கு பணம் தான் வேணும். உங்ககிட்ட மரியாதையோட பண்போட நடந்துக்க விரும்புறோம். எங்களை தப்பான காரியங்களுக்கு தூண்ட வேணாம். நான் என்ன செய்யணும்? தவணை முறையில் நடுக்க வார்த்தைகள் வந்தன. இது ஓய்வுன்னு நினச்சிக்கங்க. இந்த ரூமுக்குள்ள உங்களுக்கு எல்லா சுதந்திரங்களும் உண்டு. வேளா வேலைக்கு சாப்பாடு உண்டு. புது ட்ரெஸ் இதோ வாங்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் நாவல்ஸ் இருக்கு, வீடியோ கேசட்ஸ் இருக்கு. படிக்கலாம், பார்க்கலாம், தூங்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் உண்டு. இந்த ரூமுக்குள்ள இவங்க 2 பேரும் எப்பவும் இருப்பாங்க. இவங்க எதிரிலேயே தான் எல்லா சுதந்திரங்களும். சில நாட்கள், அதாவது நாங்க கேட்டிருக்கிற பணத்தை உங்க அம்மாவும் தர்மசுந்தரும் எங்களுக்கு ஒப்படைக்கிற வரைக்கும். புரியுதா? இது அநியாயம். எவ்வளவு பணம்? ஒரு 10,000 தந்துடுறேன், விட்டுடுங்க. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. 10,000மா? நாங்க உங்க அம்மாவை கேட்டிருக்கிறது 10 லட்சம். நெஞ்சை பிடித்து கொண்டு விடிகளை அகலப்படுத்தி, 10 லட்சமா? பாவிகளா, தர்மசுந்தரை வேற கேட்டிருக்கீங்களா? அவர் எப்படி தருவாரு? தருவார். தன் ஷூட்டிங் தடையில்லாம தொடர வேணாமா? நஷ்டத்துல இருந்து தப்ப வேணாமா? வேணாம், இந்த விவகாரம் எல்லாம் வேணாம். என்னை போக விட்டுடுங்க. நான் உங்களை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லல. 25,000 நானே தரேன். என்னங்க ஸ்வேதா, உங்க உயிருக்கு நீங்களே இவ்வளவு மட்டமா விலை போடுறீங்க. சரி, உங்களோட வாதம் செய்ய எங்களுக்கு அவசியம் இல்ல. இனிமே எதுவும் பேச வேணாம். அப்படி ஏதாச்சும் முயற்சி செஞ்சா உங்க சுதந்திரங்களை எல்லாம் கட் செஞ்சுட்டு கட்டி போட்டு மயக்கத்திலேயே வச்சிருவோம். புரியுதா? இந்தாப்பா, துப்பாக்கியை வச்சுக்க. நான் வெளியில தூங்குறேன். காலையில நிறைய வேலை இருக்கு. கிரண் வெளியேறினான். அலெக்ஸும் ராவும் ஆளுக்கு ஒரு நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டார்கள். போங்க மேடம், அர்த்த ராத்திரில எதுக்கு யோசனை? தூங்குங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு காலையில யோசிக்கலாம். ஸ்வேதா நாயர் கட்டிலில் விளிம்பில் அமர்ந்தாள். பிறகு படுத்துக்கொண்டாள். கண்களை மூடிக்கொண்டாள். தூங்க முயற்சிக்கவில்லை. யோசித்தாள். நிஜமாகவே இவர்களை மீறி தப்பிப்பது இயலவே இயலாது. 3 பேர் ஆண்கள், ஆயுதங்கள் உடையவர்கள். நான் பெண், சாத்தப்பட்ட அறை. என்ன செய்ய முடியும்? ஆனால் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்க வேண்டும். ரூபனுக்கு தர்மசுந்தர் எல்லாவற்றையும் விளக்கினார். தனக்கும் சுப்பிரமணியனுக்கும் பணம் கேட்டு கடிதம் வந்ததை, போலீசிடம் நேரடியாக போகாமல் நண்பர் நியூட்டனை அழைத்து விவரம் சொன்னதை. நியூட்டன் கனைத்து கொண்டு, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க காதல் விவகாரம் பேப்பர்ல வராது. சொல்ல போனா கடத்தப்பட்டதே வராது. அவங்க அம்மாவுக்கு கூட ஸ்வேதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான் உடனே புறப்பட்டு வர சொல்லியிருக்கோம். அதனால நீங்க எதையும் மறைக்க வேணாம். கார்ல ஸ்வேதாவுக்காக காத்திருந்த உங்களை ஸ்வேதா நாயர் அங்க உட்கார்ந்துருக்காங்க, உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி காரை விட்டு இறங்க வச்சு இருட்டுக்கு அழைச்சிட்டு போய் அடிச்சு மயக்கப்படுத்திட்டு போயிருக்கிற அந்த 3 பேருக்கும் உங்க காதல், நீங்க சந்திக்கிற இடம், முறை எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கே. அது எப்படி? அதனாலதான் திருப்பி திருப்பி கேட்குறோம். ஸ்வேதாவை சந்திக்க போறத யார்கிட்டையாவது சொன்னீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க மிஸ்டர் ரூபன் என்றார். ரூபன் சலித்து கொண்டான். சார், நானும் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். காலையில ஃபோன் வந்தப்போ ஸ்வேதா என்னைக்கு சந்திக்கிறோம்னு சொல்லவே இல்லை. ஈவினிங் தான் ஃபோனில் சொன்னான். அப்போ ரூமில் நான் மட்டும்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயும் போகலை, யாரையும் சந்திக்கலை, ரூம்லேயே இருந்தேன். 9க்கு புறப்பட்டு 9:30க்கு பீச்சுக்கு வந்தேன். ஓகே, நீங்கள் எப்போவும் இதே மெத்தடில் தான் சந்திப்பீங்களா? ஆமாம். இது மாதிரி எத்தனை தடவை சந்திச்சிருப்பீங்க? 10 தடவைக்கு மேலே சந்திச்சிருக்கோம். அப்போது ரொம்ப திட்டம் போட்டு ரொம்ப நாளாக கவனித்து வந்திருக்கணும். இருக்கலாம். சரி, அவங்க முகங்கள் நினைவிருக்கா? இல்லை சார், நான் காரை நிறுத்தியிருந்த இடமே இருட்டு. அவன் என்னை அழைச்சிட்டு போன இடமும் இருட்டு. மொத்தம் 3 பேர் தானா? ஆமாம். தமிழ் தான் பேசினாங்களா? ஆமாம். அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசினாங்களா? இல்லை. ஏதாச்சும் ஒரு சின்ன அடையாளம் கூட நினைவில்லையா? ரூபன் யோசித்தான். என்னை இருட்டான பகுதிக்கு அழைச்சிட்டு போனப்போ அங்கே ஏற்கனவே உட்கார்ந்திருந்த 2 பேரில் ஒருத்தன் அப்போ தான் சிகரெட் பற்ற வச்சான். லைட்டர் வெளிச்சத்தில் அவன் விரலில் மோதிரம் ஒரு செகண்ட் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அந்த மோதிரத்தில் என்னன்னு பெருசாக இனிஷியல் இருந்தது. வாவ். அப்புறம் இன்னும் ஏதாவது? ரூபன் மூளையை கசக்கினான். நடந்த சம்பவத்தை ஆக்ஷன் ரிப்ளே செய்து யோசித்தான். தலையை உதறிக்கொண்டான். அவ்வளவுதான் சார். அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் வாசனை குறிப்பிடும்படியா எதுவும் இல்லை. ஓகே, இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? நார்மல். உதட்டு காயம் தவிர வேற எதுவும் இல்லை. என் மூஞ்சில கர்ச்சிப் அழுத்திட்டாங்க. நான் திணறலா எதையோ சுவாசித்தேன். அப்புறம் கண் முழிச்சது இங்கே தான். வெல், என்னோட வந்து கார் நிறுத்தியிருந்த இடம், அவங்க உங்களை அடித்து மயக்கப்படுத்தின இடம் எல்லாம் காமிக்க முடியுமா? ஷியூர். நியூட்டன் தர்மசுந்தர் பக்கம் பார்த்தார். சார், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போகட்டும். நான் இவரை கடற்கரைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன். அத்தியாயம் 9. மாதவி டைப் அடித்து கொண்டு வந்த ரிப்போர்ட்டை சுசீலா படித்து பார்த்து கொண்டிருந்தாள். ரவி மேஜை மேல் இருந்த பொருள்களை எல்லாம் நகர்த்தி நகர்த்தி வைத்து துடைத்து கொண்டிருந்தான். ரிப்போர்ட்டில் இருந்து பார்வையை விளக்காமல் ஒலித்த போனை எடுத்தாள். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி என்றாள். மிஸ்டர் பரத் இருக்காரா என்றால் எவளோ. இல்லை, மத்தியானம் தான் வருவாரு. நீங்கள் யாரு? வீட்டுக்கு ஃபோன் செஞ்சா பேச முடியுமா? நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்க. திலகா என் பேர். ஆனால் மியூசிக்கான்னு சொன்னாதான் பரத்துக்கு புரியும். மியூசிக்கா? எஸ், என் குரல் மியூசிக் மாதிரி இருக்கான்.
அதனால பரத் வச்ச பேர் அது. சில்லி. என்ன வேணும் உங்களுக்கு? வேணாங்க. நீங்க சுசீலா தானே? நீங்க பேசினா உடனே போனை வைக்க சொல்லியிருக்காரு. அதை மறந்துட்டு இவ்வளவு பேசிட்டேன். சாரி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். இருடி, போனை வைக்காத. இருடியா? திருடி. சொல்லுடி, எதுக்காக ஃபோன் செஞ்ச? ஒரு ஜோக் பாதியில் நிற்கிது. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருந்து சொன்னாலும் சரிதான். ஒரு விபரம் தெரியாத ஆசாமி டாக்டர்கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ குழந்தை வேணாம், அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டானா. ஏண்டி தடிமுண்டம், ஜோக் கேட்குதா உனக்கு? இனிமே இங்கே ஃபோன் செஞ்சா என்ன செய்வீங்களாம்? பொறுத்திருந்து பாருடி என்ன செய்கிறேன்னு. எப்படி மேடம் முடியும்? என் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்னை எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல பொறுமை கற்றுக்கங்க. உங்களை போய் பரத் எப்படித்தான் லவ் செய்கிறாரோ. ஏய், ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்முனை வைக்கப்பட ஆத்திரமாய் ஃபோனை வைத்தாள் சுசீலா. ஆத்திரமாக அவசரமாக மூச்சு விட்டாள். அந்த பொம்பளை தினம் ஃபோன் செய்கிறாங்க மேடம் என்றான் ரவி. ரவி, தெரியுமா உனக்கு? சொல்லு, யார் அவ? ஒரு தடவை ஃபோனை நான் எடுத்தப்ப திலகா கூப்பிட்டதா சொல்லு. பரத் வந்ததும் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்ய சொல்லுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க மேடம். வெரி குட். எங்கே அந்த நம்பர்? குறித்து சார்கிட்ட கொடுத்தேன். தெரிஞ்ச நம்பர் தாண்டான்னு கசக்கி குப்பை கூடையில் போட்டாரு. ரவி, இதோ பாரு, உனக்கு இன்னைக்கு பூரா வேற வேலையே கிடையாது. தேடி அந்த சீட்டை எடுத்து எனக்கு கொடுத்தா உனக்கு ஐஸ்கிரீம் வேணாம் மேடம், வேற ஒரு உதவி செய்யணும். ரவி கோணலாக நின்று தலையை சொரிந்தான். அவனை நேராக பார்த்த போதுதான் மீசை ஒதுக்கி இருந்ததை கவனித்தாள். என்ன உதவி வேணும்னாலும் செய்கிறேன், சொல்லு. திட்டக்கூடாது. திட்டலை, சொல்லு. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஜலஜான்னு ஒரு பொண்ணு. அட பாவி, என்னடா செஞ்ச? சீச்சி, ஒன்றும் செய்யலைங்க. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். சுசீலா எழுந்து நின்று இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு அவனை கீழிருந்து மேல் பார்த்து, என்னடா வயசு உனக்கு? 20. இன்னும் 2 வருஷத்தில். அவளுக்கு இன்னைய தேதிக்கு 15. முதல் லவ் லெட்டர் கொடுத்துருக்குது. சனியன் இங்கிலீஷில் எழுதியிருக்குது. நீங்கள் படித்த அர்த்தம் சொல்லணும். ஓகே, சொல்கிறேன். நீ அந்த ஃபோன் நம்பரை கண்டுபிடி. இதோ 10 நிமிஷத்தில் எடுத்து தரேன் பாருங்க. ஜெய் ஜல்ஜா என்று 2 பெரிய குப்பை தொட்டிகளை எடுத்து தரையில் கவிழ்த்து நடுவே அமர்ந்து ஒவ்வொரு காகிதமாக தேட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்து கொடுத்தும் விட்டான். சுசீலா உடனே டைரக்டரி என்கொயரியில் நம்பர் சொல்லி விலாசம் தெரிந்து கொண்டாள். ஒரு தனியார் அலுவலக முகவரி அது. குறித்து கொண்டாள். என்ன செய்கிறேன் பாரு உன்ன. மியூசிக்காவா? பரத், உங்களுக்கும் ஒரு வழி செய்கிறேன். மனதில் திட்டம் தயாரிக்க ஆரம்பித்த போது பரத் உள்ளே வந்தான். ரவி குப்பைகளை அள்ளி கூடையில் போட்டு கொண்டிருப்பதை பார்த்து, என்னடா செய்கிற? ஒரு முக்கிய குறிப்பு தேட சொன்னேன் பரத். என்னாச்சு? கேசட் கிடைச்சதா? இதோ என்று பிரீஃப்கேஸ் திறந்து நியூ டெல்லி வீடியோ கேசட்டை அவளிடம் தந்தான். 15 நாளாக தொடர்ந்து சர்க்குலேஷன்லேயே இருந்து நேற்று கண்டிப்பாக சொல்லி வச்சு கிடச்சிது. எல்லாம் யாருக்காக? ஏன் சுசிக்காக. நாளைக்கு ஹாலிடே தானே, காலையில் பார்க்கலாம். என்ன? அமர்ந்து சிகரெட். இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு போய் போட்டு பார்த்துட்றோம். தியேட்டரில் மிஸ் பண்ணின படம். ஓகே, நீ சொன்னா ட்ரிபிள் ஓகே. ஐயோ, வலியாதீங்க. பரத், எனக்கு ஒரு ஜோக் சொல்லுங்களேன். ஜோக்கா? இப்போவா? டியூட்டி நேரத்தில் டியூட்டி பார்க்கணும் சுசி. நேற்று ராமநாதன் என்கொயரியை மாதவி டிரான்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? கேவிஏ கிட்டேருந்து ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் வந்துடுச்சா? அல்ஃபோன்சாவுக்கு ஃபோன் செஞ்சு ரிசல்ட் கேட்டியா? இவ்வளவு வேலைகள் இருக்குது. இப்போ என்ன ஜோக்? அட, என்ன கடமை உணர்ச்சி. மியூசிக்கா தெரியுமா பரத்? மியூசிக்கா அப்படின்னு ஒரு பேரா? எனக்கு முருங்கக்கா தான் தெரியும். பேர் வச்சதே நீங்கள் தானே பரத்? சி, அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முருங்கக்கான்னு பேர் வச்சுட்டாங்க. நழுவாதீங்க. திலகா யாரு? பரத், ஏன் இப்படி துரோகம் செய்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றுமில்ல. மர்ம கதை நிறைய படிக்கிற நீ. அதில் தான் 60 பக்கத்துக்கு காதலனா வந்து அடுத்த 2 பக்கத்தில் வில்லன் ஆயிடுவான். நான் அப்படி இல்லை. கடைசி வரை நல்லவன். கடைசி வரை உனக்கு மட்டுமே காதலன். உனக்கு சந்தேகம் இருந்தா வா, 2 பேரும் ஏர்போர்ட் போகலாம். கஸ்டம்ஸில் செக்யூரிட்டி எக்ஸ்ரே யூனிட் இருக்குது. என் மனசை ஸ்கேன் பண்ணி நீயே பாரு. 1 இன்ச்சு பாக்கி இல்லாமல் நீ தான் நிரம்பிக்கிட்டு இருக்க. தூங்குறப்போ கவனி. என் குரட்டை கூட சுசீலான்னு தான் சொல்லும். பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு சுசி பசி அறிவது தெரியுமா? அன்னைக்கு டிராஃபிக்கில் சிக்னல் மீறினதுக்கு ஃபைன் கட்டினப்போ பேர் கேட்டப்போ சுசீலான்னு சொல்லிட்டு முழிச்சேன்னா பார்த்துக்கோயேன். அப்புறம் 2 காதுகளையும் பொத்தி கொண்டு போதும் என்றாள். இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே? யார் சொன்னது? உங்கள் துரோகத்தை ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் பரத். போச்சுடா, இதை முதலே சொல்லி தொலைச்சிருந்தா இவ்வளவு மெனக்கெட்டு டயலாக் பேசியிருக்க வேண்டியதில்லைல்ல நான். அடடா, இது என்னடா திறந்த வெளி கூத்தா இருக்குது என்று அவர்களை தொடர்ந்தவன் ஃபோன் ஒலியால் பின்னே இழுக்கப்பட்டான். எடுத்தான். ஹலோ பரத், நான் திலகா பேசுகிறேன். மியூசிக்கான்னு சொல்லுங்க. முதல்ல சுசீலா பேசுனாங்க. என்னை வாடி போடின்னு திட்டாங்க. உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னாங்க. அச்சச்சோ, உங்கள் நம்பர் சொன்னீங்களா? இல்லை, சொல்லுவேனா? அந்த ஜோக்கை முடிச்சிடுங்க பரத், எனக்கு தலை வெடிச்சிடும். இங்கே அம்மணி இருக்கிற கோபத்தை பார்த்தா பில்டிங்கே வெடிச்சிடுங்க. அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லலைன்னா நேராக புறப்பட்டு அங்கேயே வந்துடுவேன்.
ஐயோ வந்துடாதீங்க, ஒரு மல்யுத்தத்துக்கு இந்த ஆஃபீஸில் இடம் பத்தாது. அப்படின்னா சொல்லுங்க. பாப்பா பெத்துக்கிற வயசுல பாப்பா மாதிரி பிடிவாதம். சரி சொல்கிறேன். ஐயோ வர்றா பத்ரகாளி, வச்சிடுங்க என்று வைத்துவிட்டு ஃபைல் புரட்டி கொண்டான் பரத். அத்தியாயம் 10. ஸ்வேதா நாயர் கடத்தப்பட்ட 2ஆம் நாள். தர்மசுந்தர் வீட்டில் ஸ்வேதாவின் அம்மா ரீட்டா, தர்மசுந்தர், ரூபன் நால்வரும் இருந்தார்கள். ஸ்வேதாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொல்லப்பட்டு ஷூட்டிங் கேன்சல் செய்யப்பட்டிருந்தது. ஹோட்டலில் சுப்பிரமணியன் ஏதாவது தகவல் வரும் என்று தன் சூட்டிலேயே நியூட்டனின் இன்ஸ்ட்ரக்ஷன் படி காத்திருந்தான். தர்மசுந்தர் மற்றும் ஹோட்டல் போன்களில் டேப் இணைக்கப்பட்டு நம்பர் ட்ரேஸ் செய்ய சொல்லி எக்ஸ்சேஞ்சில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நியூட்டன் டிபார்ட்மெண்ட் உதவியுடன் சகல வழிகளிலும் தேடல் நிகழ்த்தி கொண்டிருந்தார். ஸ்வேதாவின் அம்மா சுந்தரி, எல்லாம் உன்னாலதான் என்று ரூபனை திட்டி தீர்த்தாயிற்று. ரூபன் கை விரல்களின் அத்தனை நகங்களையும் கடித்து துப்பியாயிற்று. சுந்தரி 10 லட்சம் தர சம்மதமாய் இருந்தாள். தர்மசுந்தர் இன்னும் முடிவுக்கு வராமல் இருந்தார். ஆனால் நியூட்டன் அவர்களுக்கு அழுத்தமாக சொல்லியிருந்தார், பணம் அவங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் ஸ்வேதாவை எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால ஃபோன் வந்தா டைம் வாங்குங்க. கடற்கரையிலேருந்து அவங்க வேற ஒரு காரில் தான் கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஏரியா பூரா விசாரிச்சதுல வெள்ளை மாருதியையும் கொஞ்சம் தள்ளி நீல அம்பாசிடரையும் ரொம்ப நேரம் பார்த்ததா சில பேர் சொல்லியிருக்காங்க. நீல அம்பாசிடரை தேடுற முயற்சி நடக்குது. என்னன்னு இனிஷியல் போட்ட மோதிரத்தை ரூபன் பார்த்ததுனால எண்ணில் ஆரம்பிக்கிற பழைய குற்றவாளிகளை பூரா தனியாக பிரித்து அதில் குறிப்பிட்டவங்கள ஷேடோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு வழியில் பிரேக் கிடச்சிடும், காப்பாற்றிடலாம். தர்மசுந்தருக்கு உள்ளுக்குள் கவலை, ஆனால் நியூட்டன் மேல் நம்பிக்கை. ஆகவே பணம் கொடுத்துத்தான் ஆக வேண்டுமென்றால் அதை கடைசி கட்டமாக வைத்துக்கொள்ள தீர்மானித்திருந்தார். ஃபோன் ஒலித்த போதெல்லாம் பதட்டத்துடன் தான் எடுத்தார். ஹலோ, தர்மசுந்தர் பேசுகிறேன். நான் தான் புத்திசாலி பேசுகிறேன். உங்களுக்கு கொடுத்த நேரம் 48 மணி நேரம், இப்போ 36 மணி நேரம் ஆச்சு. பணம் ஏற்பாடு செஞ்சாச்சா? 30 லட்சம் பெரிய தொகை. கேஷாக புரட்டுறது கொஞ்சம் சிரமம்னு உனக்கே தெரியும். ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்ப்பா. எவ்வளவு டைம் வேணும்? இன்னும் 2 நாள் வேணும். எதிர்முனை யோசித்தது. இன்னைக்கு சனிக்கிழமை, திங்கள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம் தரேன். ரெடி ஆயிடுமா? முயற்சி பண்ணுறேன். செவ்வாய்னா உத்தமம். நத்திங் டூயிங். திங்கள் சாயங்காலம் 6 மணி தான் கடைசி நேரம். 2 சூட்கேஸில் நிரப்பி ரெடியாக வச்சுக்கோங்க. சரி, எப்படி தரணும்? அதுக்கு என்ன, டைம் இருக்கே, சொல்கிறேன். இருப்பா, வச்சிடாத. ஸ்வேதா நாயர் எப்படி இருக்கா? சௌக்கியமாக இருக்காங்க. பேச்சை வளர்க்கணுமா? நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு கண்டுபிடிக்கணுமா? எதுக்கு இவ்வளவு தொல்லை? நானே சொல்லிடுறேன். சைதாப்பேட்டையில் ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து பேசுகிறேன். மிஸ்டர் தர்மசுந்தர், மறுபடி டைம் கேட்காதீங்க. அப்படி கேட்டால் எங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்தா ஸ்வேதா நாயர் குரங்கு கையில் பூமாலை ஆயிடுவா. சாவி கொத்து அனுப்பிச்ச மாதிரி துண்டு துண்டா வெட்டி பார்சல் அனுப்பி வச்சிடுவேன். ஸ்வேதா செக்ரட்டரி கூட பேசிட்டேன். பக்கத்தில் அவங்க அம்மா சுந்தரி இருந்தா சொல்லுங்க, நான் விசாரிச்சதா. தொடர்பு அருந்தது. தர்மசுந்தர் உடனே நியூட்டனுக்கு ஃபோன் செய்தார். ஸ்வேதா நாயருக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. இந்த 3 பேர்களுமே மிக டீசெண்டாக நடந்து கொள்கிறார்களே. நான் நடித்த படங்களில் வரும் கடத்தல்காரர்கள் வேறு மாதிரி. நான் வசமாக இவர்களிடம் சிக்கியிருக்கிறேன் என்பதை கடினமான வார்த்தைகளால் உணர்த்தியதோடு சரி. மற்றபடி தரக்குறைவான வார்த்தைகளோ கிண்டலோ சீண்டலோ சவடால் பேச்சுக்களோ கிடையாது. காருக்குள் என்னை இழுத்து மூச்சில் நச்சு கலந்து மயக்கப்படுத்தியதோடு சரி. அதன் பிறகு என் மேல் தெரியாமல் கூட இவர்கள் விரல்கள் கூட படவில்லை. என் சுதந்திரத்தில் தலையிடவே இல்லை. டேப்பில் பாட்டு கேட்கிறேன், வீடியோவில் படம் பார்க்கிறேன், நாவல் படிக்கிறேன். தாகம் என்றால் ஃப்ரிட்ஜ் திறந்து கூல்ட்ரிங்க் தருகிறார்கள். டான் என்று நேரத்திற்கு கேரியரில் சாப்பாடு வந்து விடுகிறது. ஒருத்தர் வெளியே, 2 பேர் உள்ளே. இவர்களில் நபர்கள் இடம் மாற்றிக் கொள்கிறார்கள். வெகு ஜாக்கிரதையாக தங்களுக்குள் பேர் சொல்லி அழைக்காமல் பேசிக்கொள்கிறார்கள். உள்ளே 2 பேர் இருக்கும்போது செஸ் ஆடுகிறார்கள். ஆனால் விழிகள் ஓரத்தில் என் செயல்கள் மிக துல்லியமாக கவனிக்கப்படுகின்றன. மிக மிக தேர்ந்த கும்பல். இவர்களில் ஒருவனின் தாடி நிச்சயமாக ஒட்டுத்தாடி, சுய அடையாளம் மறைப்பதற்காக. ஆகவே அவளை சுதந்திரமாக அனுமதித்து கொண்டிருந்தார்கள். ஸ்வேதா நாயர் பாத்ரூம் உள்ளே வந்து சாத்தி கொண்டாள். பைப்பை திருகிவிட்டு துண்டு காகிதத்தை எடுத்து மடிப்புகள் பிரித்தாள். தலையில் குத்தியிருந்த ஹேர்பின்னை எடுத்தாள். முனையை நீரில் நனைத்தாள். தன் புருவத்தை தொட்டு மையை லேசாக வலித்தாள். காகிதத்தில் எழுத்தெழுத்தாக எழுதினாள் ஆங்கிலத்தில். ஒரு எழுத்துக்கு 3-4 முறை புருவத்தில் தொட்டுக்கொள்ள வேண்டியிருந்தது. எழுதி முடித்ததும் மீண்டும் முன்போல மடக்கி கொண்டாள். ஹேர்பின் குத்தி கொண்டாள். வெளிவந்தாள். கொஞ்ச நேரம் புத்தகம் படித்தாள். பிறகு எழுந்து கேசட் எடுத்து வீடியோவில் செருகி அந்த ஆங்கில படத்தை பார்த்தாள். கேசட்டை டெக்கிற்குள் செருகும் முன்பு அவர்களுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டு மிகச் சில வினாடிகளில் அருகில் இருந்த மற்றொரு கேசட்டின் பின்புறம் மூடி திறந்து நாடாவுக்கு அடியில் துண்டு காகிதத்தை வைத்து மூடியே விட்டாள்.
கொஞ்ச நேரம் படம் பார்த்தாள், அணைத்தாள். எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். என்ன என்றான் ராவ். இந்த 2 கேசட்டையும் 4 தடவை போட்டு பார்த்துட்டேன். போர் அடிக்குது. வேற கேசட் இருக்கா ப்ளீஸ்? ராவ் அலெக்ஸை பார்த்தான். அலெக்ஸ் எழுந்து, சரி வேற கேசட்ஸ் வாங்கிட்டு வரேன், நீ பார்த்துக்க என்றான். டெக்கில் இருந்த கேசட்டை வெளியில் எடுத்து மற்றதையும் எடுத்து அட்டை உரைக்குள் போட்டு எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கொஞ்சம் கூட சந்தேகிக்காத அந்த புத்திசாலி மேக்கப் மாற்றி சுயமுகத்துடன் பைக் எடுத்தான். ஸ்வேதா நாயர் பெருமூச்சு விட்டாள். செய்தி இருக்கும் கேசட்டை இப்போது யாராவது டெக்கில் போட்டால் இயங்காது. நாடா நகர முடியாமல் அதன் அடியில் டைட்டாக காகிதம். ஏன் இயங்கவில்லை என்று கேசட்டின் பின்மூடியை திறந்து பார்த்தால் காகிதம் கிடைக்கும். அதில் செய்தி கிடைக்கும். யார் கவனிக்கப் போகிறார்கள்? எப்போது கவனிக்கப் போகிறார்கள்? அத்தியாயம் 11. அலுவலகம் முடிந்து புறப்பட்ட போது சுசீலா காரோட்ட அருகில் பரத் உட்கார்ந்து மாலை செய்தித்தாள் படித்தான். வானம் நிறம் கலங்கி இருக்க அடர்த்தியான மேகங்கள் கண் கலங்கலாமா என்று பரிசீலனை செய்து கொண்டிருந்தன. மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகளாய் மக்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். பல ஸ்டாப்புகளில் காபி பொடி, காதல், கல்லூரி அட்மிஷன், கமல் சினிமாவுக்கு டிக்கெட், கழுத்து செயின் என்ற அவரவர் கவலைகளில் பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு கட்சியின் சைக்கிள் ஊர்வலம் நிதிநிலை காரணமாக நிறைய பேரை திரட்ட முடியாமல் சோகையாக கடந்து சென்றது. ஒரே ஒரு ஆசாமி கட்டிப்போன தொண்டையில் கோஷம் சொல்ல யாருமே அதை பூர்த்தி செய்யவில்லை. சிக்னலுக்கு நிறுத்தி காத்திருந்த போது பரத் பேப்பரை மடித்து போட்டு, சுசி வந்து நிஜமா இருக்கும்னு நினைக்கிறியா? எது? திரும்பினாள். அவன் சுட்டி காட்டின பெண் அவசரமாய் நடந்து கிராஸ் செய்தாள். அதானே பார்த்தேன். பேப்பர்ல உள்ள முக்கியமான செய்தியைத்தான் கேட்குறீங்களாக்கும்னு நினைச்சேன். சிக்னல் மாற புறப்பட்டாள். பேப்பர்கள்ல இப்பெல்லாம் முக்கிய செய்தி எது? பாரேன், எவ்வளோ ஸ்வேதா நாயர்னு ஒரு நடிகைக்கு உடம்பு சரியில்லையாம், ரகசியமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாளாம், ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சான். இது ஒரு செய்தின்னு போடுறாங்க. மக்களுக்கு ரொம்ப முக்கியம் பாரு. ஸ்வேதா நாயர் பெரிய நடிகை பரத், அவ தும்மினா கூட அது நியூஸ். வீட்டின் முன் நிறுத்தி உள்ளே வந்தார்கள். முகம் கழுவிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு பணம் என்றாள். பரத் லெட்டர் பாக்ஸ் திறந்து கடிதங்கள் எடுத்து வந்து பார்க்க சுசீலா அறைக்குள் சென்றாள். திரும்பி வந்தபோது காட்டன் நைட்டியில் இருந்தாள். கூந்தலை பிரித்து விசிறி விட்டிருந்தாள். பரத் உள்ளே செல்ல ஃப்ரிட்ஜில் இருந்து பால் பாக்கெட் எடுத்துக்கொண்டு சமையலறை சென்றாள். 10 நிமிடத்தில் வசதியான நாற்காலிகளில் அமர்ந்து பிஸ்கட் கடித்துக்கொண்டு காஃபி அருந்திக்கொண்டு நியூ டெல்லி பார்க்க தயாரானார்கள். சுசீலா கேசட்டை டெக்கில் போட்டுவிட்டு வந்தாள். ஓட ஆரம்பித்தது. ஒரு பள்ளிக்கூடம், குட்டை பாவாடை பெண்கள் பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதில் மிகவும் வனப்பாக இருந்த ஒருத்தியையே கேமரா துரத்தி துரத்தி காண்பித்தது. பிடி மாஸ்டர் கண்கள் அவளையே பார்த்தன. மலையாள மூஞ்சியையே காணுமே, இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு என்றாள் சுசீலா. அதானே, மலையாளம்னா இவ்வளவு சின்னதா இருக்காதே, சீன சொன்னேன். விளையாட்டு முடிந்து அவள் புறப்பட கைத்தட்டி பிடி மாஸ்டர் அழைத்தான். உனக்கு இந்த விளையாட்டு நன்றாக வருகிறது, இது சம்பந்தமான புத்தகம் தருகிறேன், என் அறைக்கு வா என்று ஆங்கிலத்தில் சொல்லி அழைத்து போனான். என்ன பரத் இது? இங்கிலீஷ் படமே தான் இது, கேசட் மாறி போச்சா? நியூ டெல்லின்னு போட்டிருக்குதே சுசி. தனி அறைக்குள் வந்ததும் அவன் அவளை பார்த்து ஜனகராஜ் மாதிரி சிரித்து, இன்னும் சில விளையாட்டுகளில் நீ ஆர்வமுடையவள் என்று எனக்கு தெரியும் என்று அவள் சட்டையின் ஜிப்பில் கை வைக்க, பரத் வாட் இஸ் திஸ் என்று கோபமாக எழுந்து சென்று அணைத்தாள். வேணும்னே இந்த ப்ளூ ஃபிலிம் மேல நியூ டெல்லின்னு ஒட்டி வாங்கிட்டு வந்தீங்களா? அடி பாவி, நானா? சேச்சா, பாரு போய் அவனை வாங்குன்னு வாங்குறேன். இப்போ எந்த கட்டத்தில் இருக்காங்கன்னு பார்த்துருவோமா? சுசீலா கேசட்டை வெளியில் எடுத்து அவனை நோக்கி எறிந்தாள். இன்னும் அரை மணி நேரத்தில் நியூ டெல்லி வரணும். உங்களோட ஒரே கன்றாவி பரத். பரத் கேசட்டை எடுத்துக்கொண்டு கார் சாவி எடுத்துக்கொண்டு, சாதாரணமாக கிடைக்காது சுசி, ஏதோ தப்பி தவறி மாறி போய் அதுவாக வந்திருக்கிற நீல தேவதைய அலட்சியம் செய்யலாமா? டைரக்ஷன் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்ப்போமே, வேணாமா? சரி சரி, முறைக்காத. 3/4 மணி நேரத்தில் திரும்பி வந்தான் பரத். சுசி, கடைக்காரன் ரொம்ப வருத்தப்பட்டான். பையன் தெரியாம மாற்றி கொடுத்துட்டான்னு காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். இப்போதான் அரை மணி முன்னாடி தான் நியூ டெல்லி உண்மையான கேசட் வந்துச்சான். இந்தா. சுசீலா இந்த கேசட்டை போட்டு ஆன் செய்தாள். மிக கற்புள்ள அந்த வீடியோ டெக் உடனடியாக கேசட்டை வெளியே துப்பியது. மீண்டும் உள்ளே செலுத்தினால் மீண்டும் அது நிராகரித்தது. கேசட்டை தட்டி போடு பார்க்கலாம். அப்படியும் பப்பு வேகவில்லை. என்னாச்சு பரத்? வாங்க. டெக்கில் மிஸ்டேக்கா, கேசட்டில் மிஸ்டேக்கா? கேசட்டின் நாடாவை மூடிக்கொண்டிருக்கும் சிறிய கதவை ஒரு புறம் இருக்கும் சிறிய சதுரத்தை அழுத்தி கொண்டு திறக்க உள்ளே நாடாவுக்கு அடியில் டைட்டாக அந்த மடக்கப்பட்ட காகிதம். புரியாமல் எடுத்து விரித்தான். ஆங்கிலத்தில் இப்படி இருந்தது, கோணலான அவசர எழுத்துக்களில்: சேவ் மீ REF மூன்லைட் 471625 ஸ்வேதா நாயர். சுசி இங்கே பாரு. சுசீலா வாங்கி பார்த்து,
என்ன பரத் இது புரியலையே. என்னை காப்பாத்துங்க வரைக்கும் புரியுது. ஸ்வேதா நாயர் புரியுது. ரெஃபர் மூன்லைட்னா நம்மளை தொடர்பு கொள்ள சொல்கிறாளா? அப்புறம் இந்த நம்பர் என்ன? நம்ம ஃபோன் நம்பர் இல்லையே. ஸ்வேதா நாயர்னா அந்த நடிகையா? இந்த கேசட்டுக்குள்ளே எங்கேருந்து வந்தா? சம்திங் ஃபிஷி. ஆமாம் பரத், யாரோ எதுக்கோ விளையாட்டுக்கோ எழுதி வச்சிருக்கிறதா சொல்ல முடியாது. முதல்ல ஸ்வேதா நாயருக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கணும். கமிஷனர் ஆஃபீஸில் முருகேசன் இருக்காரான்னு பாரு. சுசீலா உடன் டயல் சுழற்றினாள். அடுத்த அரை மணியில் முருகேசனிடம் தகவல் பெற்று நியூட்டன் நேரில் வந்துவிட்டார். கிளையண்டே இல்லாமல் கேஸுக்குள்ளே வந்துட்டீங்களா என்றார். அந்த காகிதத்தை படித்து பார்த்தார். ஸ்வேதா நாயர் கடத்தப்பட்டதை, இதுவரை நடந்ததை 1/3 பங்காக சுருக்கி சொன்னார். தான் எடுத்த நடவடிக்கைகளை சொன்னார். உடனே அந்த வீடியோ லைப்ரரியில் விசாரிக்க வேண்டும் என்றார். அவர்களையும் அழைத்தார். பரத் எழுந்து கொண்டான். கேஸு முடிஞ்சு போச்சு என்றான். எப்படி? கடத்தி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து ஸ்வேதா நாயர் சாமர்த்தியமாக செய்தி அனுப்பியிருக்கா. அதாவது இந்த கேசட் அரை மணிக்கு முன்னாடி யார்கிட்ட வாடகைக்கு போச்சுன்னு சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வீட்டில் சம்மந்தப்பட்ட நபர்களில் ஒருத்தன் கிடைப்பான். இல்லைன்னா ஸ்வேதா நாயரே கிடைக்கலாம். பார்க்கலாம் வாங்க. சுசீலா உடை மாற்றி கொண்டு வர மூவருமாக காரில் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 12. நேரம் 8 தொட்டு கொண்டிருக்க நந்தனத்தில் இருந்த அந்த தமிழன் வீடியோ லைப்ரரியில் கடையை சாத்தி கொண்டிருந்தார்கள். பாதி ஷட்டர் கீழே இறங்கி இருக்க வாசலில் சூடம் கொளுத்தி வைத்திருந்தார்கள். மூவரும் குனிந்து உள்ளே வந்தார்கள். அறிமுகமான அந்த கண்ணாடி இளைஞன் கணேசன் பரத் முகத்தை பார்த்து அருகில் நியூட்டனை பார்த்து லேசாக தடுமாறி, என்ன சார் இந்த கேசட்டும் மாறி போச்சா? இல்ல, அதுக்காக வரல. நியூ டெல்லி கேசட் இப்பதான் அரை மணி முன்னாடி வந்ததா சொன்னீங்க இல்லையா? ஆமா. யார்கிட்ட இருந்து வந்துச்சு? அதாவது வாங்கிட்டு போயிருந்தது யாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம், கேசட்டை கொடுங்க. வாங்கி சைடில் அவர்கள் எழுதியிருந்த நம்பரை பார்த்து நோட்புக் எடுத்து வந்து புரட்டி கடைசியா கேசட் போனது இந்த மெம்பர் கார்டுக்கு தான் பார்த்தார்கள். நிரூபினி, கிளாசிக் அட்வர்டைசர்ஸ், 7/7, வேங்கடரத்தினம் நகர், அடையாறு, சென்னை 20. லேடியா என்றான் நியூட்டன். மெம்பர்ஷிப் இவங்க பேர்ல தான் இருக்கு. இவங்களும் வருவாங்க. இன்னொரு ஆளும் வருவாரு. புருஷன் பொண்டாட்டி கிடையாது, லவர்ஸ்னு நினைக்கிறேன். இந்த கேசட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு போனதும் அவர்தான், கொண்டாந்து கொடுத்ததும் அவர்தான். மறுபடி வேற 2 கேசட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. அவர் பேர் தெரியுமா? தெரியாது சார். அதிகமாக அந்த பொண்ணு தான் வரும். இவர் எப்போவாவது தான் வருவார். இன்னைக்கு எதில் வந்தார்? புல்லட்டில் வந்தார் சார். ஆள் எப்படி இருப்பார்? உயரமாக இருப்பார். மாநிலம், அடர்த்தியாக மீசை, கொஞ்சம் சுருள் முடி. அவர்கிட்ட கையெழுத்து எதுவும் வாங்கினீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கொண்டாந்த கேசட்டும் அதுக்கு வாடகை பணமும் கொடுத்துட்டு வேற 2 வாங்கிட்டு போனார், அவ்வளவுதான். அவர் வீடு தெரியுமா? தெரியாது சார். பைக் நம்பர் என்ன? கவனிக்கல சார். இந்த நிரூபினி பற்றி என்னென்ன தகவல்கள் தெரியும் உங்களுக்கு? இந்த அட்ரஸ் இவங்க கம்பெனி அட்ரஸ். இதில் வேலை பார்க்குறாங்க. வீடு எங்கன்னு தெரியாது. 2 கேசட்டுக்கான டெபாசிட்ஸ் கொடுத்து மெம்பர் ஆகி 2 வருஷம் ஆகுது. விதவிதமான ட்ரெஸ்ஸில் வருவாங்க. ரொம்ப அலட்டலாக மேக்கப் போட்டிருப்பாங்க. அனாவசிய பேச்சு வச்சுக்கிறதில்ல. மேலும் சில கேள்விகள் கேட்டுவிட்டு வெளியே வந்தார்கள். இன்னும் ஒன்று கேட்கணும், மறந்துட்டேன் என்று பரத் உள்ளே சென்றான். திரும்பி வந்தான். நியூட்டன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்வேதா நாயரை கடத்திட்டு போன 3 பேரில் ஒருத்தன் தான் கேசட் மாற்ற வந்தவன். 2வது இவன் காதலி தான் நிரூபினி. எப்படி உறுதி செஞ்சீங்க பரத்? ரூபன் தன்னை அடித்தவங்களில் ஒருத்தன் சிகரெட் பற்ற வச்சப்போ என்னன்னு போட்ட மோதிரம் போட்டிருந்ததா சொன்னார்னு சொன்னீங்க இல்லையா? இங்கே கேசட்டோட வந்தவன் விரல் மோதிரம் எதுவும் கவனிச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம், என்னன்னு ஆர்னமெண்டலாக போட்டிருந்த மோதிரத்தை கவனிச்சேன்னு சொன்னான். வெரி குட் வெரி குட். இப்போ என்ன செய்கிறோம் பரத்? திங்கள் சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான். இன்னைக்கு சனி, நல்லா நிறைய நேரம் இருக்குது. இந்த கேசட்டில் நிரூபினியோட காதலனோட கைரேகைகள் நிச்சயம் கிடைக்கும். தனியாக இனம் பிரிக்கிறது கஷ்டம். இதில் பதிஞ்சிருக்கிற ரேகைகள் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் கிட்னாப்பிங் குற்றவாளிகள் ஃபோட்டோக்கள், அவங்க கைரேகைகள், இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒப்பிட சொல்லுங்க. அடர்த்தியான மீசை, சுருள்முடி, மாநிலம், இப்படி அடையாளங்கள் கிடச்சிருக்கு. இதில் பொருந்துகிற ஃபோட்டோக்களை தனியாக எடுங்க. கணேசன் கிட்ட காட்டி அடையாளம் காட்ட சொல்லுங்க. அப்புறம் மறுபடியும் இவன் கேசட் மாற்ற வரலாம். நாளைக்கு கடை இல்லை. திங்கள் காலையிலேருந்து மஃப்டியில் போலீஸிங்க நிறுத்திடுங்க. அவனை இயல்பாக போக விட்டு ஃபாலோ செய்ய சொல்லுங்க. நாங்கள் இந்த நிரூபினியை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு தகவல் தரோம். ப்ராப்பர் ஐடியா தான். கடை சாத்திர வரைக்கும் காத்திருந்து கையோட இவரை இப்போவே நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் புறப்படுங்க. தனியார் கம்பெனி, அநேகமாக மூடியிருப்பாங்க என்றார் நியூட்டன். பார்ப்போம். பரத்தும் சுசீலாவும் மட்டும் காரில் புறப்பட்டார்கள். ஏன் சுசி, நமக்கு ஸ்வேதா நாயரை தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி இவ்வளவு விக்கெட்டில் நம்மளை தொடர்பு கொள்ள சொல்லி குறிப்பு எழுதியிருக்கா? ஐ ஹாவ் அன் ஆன்சர். அகஸ்மாத்தா இந்த லெட்டர் வச்ச கேசட் நம்ம கைக்கே கிடச்சிது. வேற யாராவது பார்த்தா நம்மளை தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கா. அதுதான் ஏன் போலீஸ் இருக்கும்போது. போலீஸை விட நம்மளை நம்புறா. பாயிண்ட் நம்பர் 2, போலீஸ் தீவிரமாக இறங்கி
அது கடத்தினவங்களுக்கு தெரிஞ்சு அதனால் அவங்க கோவப்பட்டு தன்னை ஏதாச்சும் செஞ்சுட்டா என்ன செய்யறதுங்கிற பயமும் இருக்கலாம். ஓகே, அது என்ன நம்பர்? 471625. நம்ம ஃபோன் நம்பர்னு நினச்சி வேற ஏதோ ஃபோன் நம்பரை எழுதியிருக்கலாம். அப்படியா சொல்கிற? வேற எப்படி எடுத்துக்க முடியும் பரத்? அதில் ஏதோ செய்தி இருக்கிறதா எனக்கு படுது. அது ஃபோன் நம்பர் மாதிரி தான் படுது. அது யாரோட நம்பர்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நிரூபணியை பார்த்துடலாம். ரொம்ப அலட்டுவாளாமே, உன்னை விடவா அலட்டிட முடியும்? நான் அலட்டலா? சாதாரணமாக சொல்லிட முடியாது சுசி, அடைமொழி சேர்க்கணும். அல்ட்ரா அலட்டல். 10 வருஷமா ஒரே ஃபேஷனை விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. எதை சொல்கிறீங்க? வசன பனியன் அவுட் ஆஃப் ஃபேஷன் இல்லை? பழகியாச்சு பரத். சுடிதாரோ மிடியோ போட்டால் திருப்தியே வர்றதில்ல. ஆமாம், பனியன் இல்லாமல் வேறு ட்ரெஸ்ஸில் உன்னை பார்த்தா பொட்டு வைக்காத சுமங்கலி மாதிரி இருக்க. எனக்கு ஒரு ஜோக்கு நினைவுக்கு வருது. நாளைக்கு மியூசிக்காவுக்கு என்று நாக்கை கடித்து கொண்டான். கமான் முடிங்க, என்ன சொல்ல வந்தீங்க? நாளைக்கு மியூசிக் அகாடமி போக வேண்டியிருக்கு, அப்போ சொல்கிறேன்னே. அப்படியா? அப்போ சரி. வேங்கடரத்னம் நகரில் எல்லோரும் சாப்பிட்டு டிவி அணைத்துவிட்டு தூங்கிவிட்டார்கள். கிளாசிக்கல் அட்வர்டைசர்ஸ் ஒரு வீட்டின் மாடியில் இருந்தது. போர்டில் டல்லாக ஒற்றை பல்ப் எரிந்து கொண்டிருந்தது. கீழே இருந்து பார்த்தபோதே மேலே ஸ்பிரிங் கேட் போட்டு பித்தளை பூட்டுகள் 2 தொங்குவது தெரிந்தது. வாட்ச்மேன் என்று யாரும் இல்லை. கீழ் வீட்டில் உள்ளே விளக்கறிவது தெரிந்தது. டிங் டாங் என்று அழைத்தான் பரத். யாரு என்றவர் லுங்கி கட்டியிருந்தார். மேலே கிளாசிக்கல் அட்வர்டைசர்ஸில் நிரூபினின்னு ஒரு பொண்ணை பார்க்க வந்தோம். 5:30க்கெல்லாம் ஆஃபீஸ் மூடிடுவாங்களே, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா சார்? தெரியாதுங்க என்று கதவை சாத்த போனார். இருங்க சார், ஒரு நிமிஷம். கம்பெனி ஓனர் வீடாவது தெரியுமா? அது தெரியும், இதே ஏரியா தான், இந்திரா நகரில். இருங்க, கரெக்ட் அட்ரஸ் உள்ளே பார்த்து சொல்கிறேன் ப்ளீஸ் என்றான். வினாடிகளில் விலாசம் எழுதின காகிதத்துடனேயே வந்துவிட்டார். நன்றி நவீன்று பெற்றுக்கொண்டு விலாசத்தில் இருந்த சூரிய பிரகாஷை சந்திக்க இந்திரா நகர் வந்தபோது வீடு பூட்டி இருக்க வாட்ச்மேன் இருந்தான். குடும்பத்தோட சினிமா போயிருக்காங்க. என்ன சுசி செய்யலாம்? பக்கத்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து காத்திருக்கலாம், வேற வழி இல்லை. 3/4 மணி நேரம் செலவழித்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் சூரிய பிரகாஷ் வீட்டுக்கு வந்தபோது அவர் வந்திருந்தார். பார்த்த படத்தின் மேல் கோபமாய் இருந்தார். குழந்தைகளை திட்டிக்கொண்டே நடுநடுவில் திரும்பி பேசினார். ஆமாம், நிரூபினி வேலை பார்த்தா. நிறுத்திட்டேனே, கேரக்டர் சரியில்லை சார். எப்போ நிறுத்தினீங்க? 10 நாள் ஆச்சே. என்ன பிரச்சனை? வீட்டு அட்ரஸ் வேணுமே. நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் ஒரு வீட்டு மாடி போர்ஷனில் இருந்தா. உங்களுக்கு சரியான அட்ரஸ் வேணுமா? ஆமாம் சார். ஆர்த்தி, இன்விடேஷன்ஸ் அனுப்புறதுக்கு அட்ரஸ் லிஸ்ட்டு கொண்டாந்தேனே, அதை கொஞ்சம் கொண்டாமா. என் டாக்டருக்கு மேரேஜ். நல்ல காரியம்தான் சார் என்றான் பரத். ஆர்த்தியை மணிகள் தொங்கின வாசலில் எதிர்பார்த்து கொண்டு. கவுன் போட்டுக்கொண்டு ஆர்த்தி ஓடி வந்து தந்தது. சுசீலா விலாசம் பார்த்து குறித்து கொண்டாள். எழுந்தார்கள். உங்கள் டாக்டரை கொஞ்சம் கூப்பிடுங்க சார், கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லணும். பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அதுவும் சரிதான், வா சுசி என்று நன்றியை வலுக்கட்டாயமாக சொல்லாமல் விழுங்கி கொண்டான் பரத். நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் குறிப்பிட்ட தெருவில் கார் நுழைந்த போது, ஏன் சுசி, நிரூபினி அலட்டல்னு சொல்கிறாங்க, கேரக்டர் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே ராத்திரி 10:45க்கு தேடிக்கிட்டு போனால் மற்றவங்க ஒரு மாதிரியாக பார்க்க மாட்டாங்க? கூட நான் வர்றதுனால அப்படி நினைக்க மாட்டாங்க. இல்லை சுசி, உன்னையும் அந்த மாதிரி நினைக்கவும் ஒரு சென்டிமீட்டர் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த சந்தர்ப்பத்தில் இதோ 27/9 இறங்கு. தனியாக மாடிப்படிகள். வீட்டின் வாசலில் வேப்பமரம். போர்டிகோவில் காருக்கு போர்வை. அத்தனை ஜன்னலிலும் இருட்டு. வானத்தின் மடியில் மேகத்துண்டு விரித்து நிலா குழந்தை பௌர்ணமிக்கு அருகாமையில் இருந்தது. இருவரும் தனிப்படிகளில் ஏறி மேலே வந்து அடச்ச என்று கோரசாக சொன்னதற்கு கதவில் தொங்கின பூட்டுதான் காரணம் என்பதை சொல்லவும் வேண்டுமோ என்று 60களில் எழுதுவார்கள். கீழ் வீட்டுக்காரங்களை எழுப்பலாமா? சுவாரஸ்யமான காரியத்தில் இருந்தால் நம்மளை திட்டிக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு சிவபூஜை கரடியாகிறத தவிர வேற வழி இல்லை, நேரம் இல்லை. பஸ்ஸர் ஒலித்ததும் உள்ளே விளக்கு எரிந்தது. திறந்தவள் பெண், நடுத்தர வயது, தலை கலைந்து, உறக்கம் கலைந்து, உடை கலைந்து, குரல் கலைந்து. யாரு, என்ன வேணும் என்றால் முழு கதவும் திறக்காமல். விசாரிக்க, ஒரு வேலை விஷயமா பெங்களூர் போகிறதா சொல்லிட்டு போனா. பழைய ஆஃபீஸ்லேருந்து நின்றுட்டா. திங்கக்கிழமை காலைல வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனா. அடுத்த கேள்வி கேட்க விடாமல் கதவை சாத்தி விட்டாள். வாங்க பரத், போகலாம். திங்கள் வந்து பார்க்கலாம். அசடு, எவ்வளவு அற்புதமான சந்தர்ப்பம். நிரூபினி ஊரில் இல்லை, எந்த நேரமும் வரலாம்ங்கிற திக் இல்லாமல் நிதானமாக அவள் போர்ஷனில் தகவல் வேட்டையாடுறதை விட்டுட்டு போகிறதா? காதலன் யாரு, அவன் எங்கே இருக்கான்? இந்த 2 கேள்விக்கான பதில்கள் கிடைச்சா அப்புறம் போலீஸ் சைரன் பொருத்தின ஜீப்பில் போய் ஸ்வேதா நாயரை காப்பாற்றிடுவாங்க. வா. மீண்டும் மேலே வந்து பரத் தன் சாவி கொத்தெடுத்து தேர்ந்தெடுத்து காது உடைந்து கொள்பவன் போல முகத்தை கோணலாக வைத்து கொண்டு திருகினான். லொடக்கென்று வாய் பிளந்து கொண்டது பூட்டு.
உள்ளே வந்தார்கள். டார்ச்சை உயிர்ப்பித்தான். லைட் போட வேணாம் சுசி, என்னதான் சொல்லு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு வாசனை இருக்கு சத்தியமா. உனக்கு இப்போ சுகந்தமான ஒரு வாசனை தெரியல? மண்ணாங்கட்டி, எலி செத்துருக்குன்னு நினைக்கிறேன். சொற்ப வெளிச்சத்தில் அவசரமில்லாமல் தேடினார்கள். காதலனுடன் இணைந்த போட்டோ, காதலன் எழுதின லவ் லெட்டர், காதலனின் ஃபோன் நம்பர், இப்படி ஏதாவது கிடைக்காதா? கிடைக்கவில்லை. மேக்கப் சாமான்கள் நிறைய இருந்தன. சீராக அடுக்கப்பட்ட வார புத்தகங்கள், உடைகள், கேசட்டுகள், 7 விதமான செருப்புகள், ஏராள கைப்பைகள், கலர் கலராக உள் சமாச்சாரங்கள். 3வது டிராயரில் இருந்து இதோ நிரூபினி என்றாள். பிளாஸ்டிக் ஃப்ரேமில் அந்த பெண் சிரித்தாள். முகத்தை மட்டும் க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கான். மேலும் தேடி தேடி களைத்து புறப்பட்டார்கள். முன்போல பூட்டினான் பரத். காரில் சுசீலா, மணி 12 பரத், இனிமே என்ன செய்ய போறீங்க? அவ்வளவுதான், தூக்கம் வருது. வீட்டுக்கு போய் நியூட்டனை கூப்பிட்டு நிரூபினி அட்ரஸ் கொடுத்து திங்கள் காலையில் பெங்களூர்லேருந்து வருவாங்கிறத சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார்னு தெரிஞ்சுக்கிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடலாம். சொன்னபடி டெலிஃபோன் செய்தான். தெரிவித்தான். தேங்க்ஸ் பரத், நான் பார்த்துக்கிறேன். திங்கள் காலையில் அவளை கப்புன்னு பிடிச்சி உரிய முறையில் விசாரிச்சிடலாம். நாங்கள் காட்டின ஃபோட்டோக்கள் எதுலையும் வீடியோ கடை கணேசனால் அடையாளம் காட்ட முடியலை. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பப்போ தகவல் தரேன். குட் நைட். பரத் வைத்து விட்டு யோசனையாக கேட்டான். ஏன் சுசி, என்ன ஏன்? ஸ்வேதா நாயர் வடக்க இருக்கா, ஷூட்டிங்குக்காக மெட்ராஸ் வந்திருக்கா. நம்மளை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? மூன்லைட் புகழ் உங்களுக்கு தெரியாது பரத். அந்த நம்பர் ஃபோன் நம்பர் தான்னு சொல்றியே. ஷூர், வேற நம்பர் மாற்றி எழுதிட்டா. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம் செய்ய, அந்த ஃபோன் நம்பர் யாருதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லேன். சுசீலா ரிசீவரை எடுத்து முயல பரத் உடை மாற்றி லுங்கிக்கு வந்தான். தேங்க்ஸ் சார் என்று சொல்லி வைத்து, பரத், அது ஒரு ஆஸ்பத்திரி நம்பர், லலிதா கிளினிக், புரசைவாக்கத்தில் இருக்குது. இதோ இருக்குது அட்ரஸ். ஓகே, நாளைக்கு அங்கே போயிட்டு வந்துடலாம் சுசி. தாராளமாக. இப்போ குட் நைட். சுசீலா உள்ளறைக்கு உறங்க போனதும் பரத் சோஃபாவில் படுத்துக்கொண்டும் உறக்கம் வரவில்லை. ஸ்வேதா நாயரின் செய்தியில் ஏதோ ஒன்று விளங்காமல் இருந்தது. சேவ் மீ, சரி, என்னை காப்பாற்றுங்கள். REF மூன்லைட், மூன்லைட்டை தொடர்பு கொள்ளுங்கள். எனில் கான்டாக்ட் மூன்லைட் என்று தானே வர வேண்டும். ரெஃபர் என்றால் அதுவும் REF என்று சுருக்கம்தான் இருக்கிறது. அலுவலக கடிதங்களில் முன் கடிதத்தை நினைவுபடுத்த REF என்று குறிப்பிடுவோம். என்ன இளவடா இது, கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்க கூடாதோ? எழுத பேனா பென்சில் இல்லாமல் மை தொட்டு தொட்டு தீற்றலாக எழுதியிருக்கிறாள். அதனால் சுருக்கமாக எழுதிவிட்டால் அந்த ஃபோன் நம்பர் கிளினிக் நம்பராக இருக்கிறது. என்னதான் அர்த்தம்? சுசீலா சொல்வது போல் நம் நம்பருக்கு பதிலாக மறதியாக வேறு நம்பர் எழுதிவிட்டால் என்றே திருப்தி அடைந்து விடலாமா? நாளைக்கு கிளினிக்கில் விசாரிக்கலாம். இந்த இடத்தில் பரத் எப்போது உறங்கினான் என்பது அவனுக்கே தெரியாது என்று சம்பிரதாயமாக எழுதி இந்த அத்தியாயத்தை முடித்து கொள்வோமா? அத்தியாயம் 13. ஞாயிறு காலை 10 மணி. ஸ்வேதா நாயருக்கு காவலாக ராவ் இருக்க கீழ்ஹாலில் அலெக்ஸும் கிரணும் அமர்ந்திருந்தார்கள். என்ன அலெக்ஸ், எப்படி போயிட்டு இருக்கு திட்டம்? இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் கொடுக்கறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை அலெக்ஸ். போலீஸுக்கு சொல்லியிருப்பாங்களா? நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களால எந்த வகையிலையும் நம்மளை நெருங்க முடியாது அலெக்ஸ். இதுவரைக்கும் நம்ம திட்டத்தில் எந்த தப்பும் செய்யலை. இங்கே ஸ்வேதா நாயர் தன் நிலையையும் நம்ம வலிமையையும் உணர்ந்து அற்புதமா கோஆபரேட் பண்றா. நீயும் ராவும் தான் அதிகமா அவளை கண்காணிக்கிறீங்க. இதுவரைக்கும் எந்த நரிவேலையும் அவ செய்யலையா அலெக்ஸ்? செய்ய சான்ஸ் என்ன இருக்கு கிரண்? 24 மணி நேரமும் மாறி மாறி நாம இருக்கோம். டேப் கேட்குறா, படிக்கிறா, படம் பார்க்குறா. கேசட்ஸ் போர் அடிக்குதுன்னா வேற 2 கேசட்ஸ் மாத்திட்டு வந்து தந்தேன். அதெல்லாம் ஏன் செஞ்ச? ரிஸ்க்கு. இங்கே தர முடிஞ்ச சௌகரியங்களை மட்டும்தான் தர சொன்னேன். கொண்டு போன கேசட்டை செக் பண்ணியா? செய்யாம கேசட் உரைக்குள்ள அவ செய்தி அனுப்பியிருக்க முடியுமான்னு யோசிக்கிறியா? பார்த்துட்டேன். அதெல்லாம் இல்லை கிரண். அவளுக்கு இது என்ன இடம்னே தெரியாது. ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படக்கூடாது. இப்போ அடுத்த கட்டத்தை சொல்லு. நாளைக்கு சாயங்காலம் 6 மணி வர டைம் கொடுத்தோம். நாளை காலையில் ஃபோன் செஞ்சு பணத்தை எப்படி தரணும்னு சொல்லிடலாம். ஃபோன்லையா? ஆமாம் அலெக்ஸ், பப்ளிக் பூத்துலேருந்து பேசலாம். முன் மாதிரியே. இந்த வீட்டு ஃபோனை தொடக்கூடாது. சரி, ஏற்கனவே பேசினபடி தானே சொல்ல போகிற? ஆமாம், அதே தான். அதில் மாற்றமே இல்லை. அந்த காரை போலீஸ் மஃப்டியில் ரகசியமாக ஃபாலோ செய்யாதா? நிச்சயமாக செய்யும். அவங்கள நம்பவே கூடாது. அதுக்கு தான் மாற்று யோசனை வச்சுருக்கேன். கிரண் சொன்னான். பெட்டர் ஐடியாவாக தான் தெரியுது. கிரண், எப்படியும் நம்ம வேலை நாளைக்கு சாயங்காலம் தானே ஆரம்பிக்குது. ஆமாம். காலையில் எனக்கு ஒரு 2 மணி நேரம் தருவியா? எதுக்கு? நிரூபினி பெங்களூர் போயிருக்கா. நாளை காலையில் வர்றா. பார்த்து 1 வாரமாச்சு. 2 மணி நேரம்னா கரெக்டாக 2 மணி நேரத்தில் வந்துடுறேன். கிரண் யோசித்தான். உறுதியாக சொன்னான். நோ, அந்த எண்ணத்தை விட்டுடு. நம்ம இடத்துக்கு பணத்தோடு நாம் திரும்பினதும் பிரிச்சுக்கிட்டதும் நம்ம பிளான் படி ஸ்வேதா நாயரை மறுபடி மயக்கப்படுத்தி ரிலீஸ் பண்ணினதும் நான் திருவனந்தபுரம் போகிறேன். நீ அதுக்கப்புறம் நிரூபினியை பாரு. அலெக்ஸ் ஏமாற்றத்துடன் சரி என்றான்.
லலிதா கிளினிக் 2 மாடிகளுடன் நவீனமாக இருந்தது. அந்த கிளினிக்கிற்கு கிழமை வாரியாக வருகை தரும் பல துறை ஸ்பெஷலிஸ்டுகளின் பெயர்கள் எழுதின பெரிய போர்டு முகப்பிலேயே இருந்தது. காற்றில் அசெப்டிக் வாசனை இருந்தது. ரிசப்ஷனிஸ்ட் கழுத்தில் தாலி இருந்தது. சீஃப் டாக்டர் லலிதா காமேஸ்வரனை பார்க்கணும் என்றான் பரத். அப்பாயின்மெண்ட் இருக்கா என்றாள். இல்லை, ஒரு விசாரணை, ரொம்ப முக்கியம் என்று விசிட்டிங் கார்டு தந்தாள் சுசீலா. வரவேற்பாளினி உள்போனில் பேசிவிட்டு நேராக போய் லெஃப்டில் திரும்புங்க, 2வது ரூம், காத்திருங்க, 15 நிமிஷம் கழிச்சு உங்களை கூப்பிடுவாங்க. நடந்தார்கள். இவ்வளவு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்படித்தானே சுசி? போதும் போதும் வாங்க. 20 நிமிடம் கழித்து உள்ளே அழைத்த டாக்டர் லலிதா சின்ன கொண்டையும் பெரிய கண்களுமாக எஸ் என்று விசாரித்தாள். டாக்டர், நடிகை ஸ்வேதா நாயரை உங்களுக்கு தெரியுமா? சினிமாவில் பார்த்துருக்கேன். பர்சனலாக தெரியுமா? தெரியாதே. ஏன்? இதை பாருங்களே, உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா? அந்த துண்டு காகிதத்தை தந்தான். டாக்டர் படித்துவிட்டு சற்று வியப்புடன் நிமிர்ந்து, என்ன இது? ஏன் ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு? என்ன சீட்டு இது? டாக்டர், சுருக்கமாக சொல்கிறேன். ஸ்வேதா நாயர் பணத்துக்காக கடத்தப்பட்டிருக்கா. இது அவ கையெழுத்து தான். ரகசியமாக இந்த செய்தி அனுப்பியிருக்கா. எதேச்சையாக எங்களுக்கு கிடச்சிது. எங்கள் ஏஜென்சி பேர் மூன்லைட். புரியுது. இதில் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கிறதால உங்களை விசாரிக்கிறோம். எனக்கு எதுவும் புரியலையே. ஸ்வேதா நாயருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எதுக்காக ஏன் ஃபோன் நம்பரை எழுதணும்? மேலும் விசாரித்து டாக்டரை குழப்பி விட்டு புறப்பட்டார்கள். சுசி, அப்போ அது ஃபோன் நம்பர் இல்லைன்னு வச்சுக்கலாமா? வேற என்ன நம்பர்? 471625. 6 ஸ்தானம். கார் நம்பர்னு சொல்ல முடியாது. நம்பரில் வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு வச்சா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி போட்டு பார்த்தா? நேற்று நான் போட்டு பார்த்துட்டேன் சுசி. DGAFBEன்னு வருது. அர்த்தமே இல்லை. அதனால் அது நம்பர் தான். ஆனால் எதோட நம்பர்? அதே மாதிரி மூன்லைட்டுன்னு நம்மளை தான் சொல்கிறாளான்னு இன்னும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நேரடி அர்த்தம் எடுத்தா பௌர்ணமி. நாளைக்கு கூட பௌர்ணமி தான். எப்படி பொருத்தி பார்ப்பீங்க? ரொம்ப வேகா இருக்கு பரத். விட்டுடுங்க, போலீஸ் பார்த்துக்கும். யோசனையாகவே காரை ஓட்டினான் பரத். அத்தியாயம் 14. கதை முடியப் போகிற திங்கள்கிழமை. ஆண்டாண்டு காலமாக தனது செயலில் கொஞ்சமும் அலுப்பே இல்லாத சூரியன் உதித்தான். நியூட்டன் 3 விதமான நடவடிக்கைகளை திட்டமிட்டிருந்தார். அதன்படி ஏற்பாடும் செய்திருந்தார். தமிழன் வீடியோ லைப்ரரி வாசலில் கடலை வறுத்து கொண்டு ஒரு திடகாத்திரமான போலீஸ் அதிகாரி நிற்க, தூரத்தில் வயர்லெஸ் பொருத்தின சாதாரண பைக் காத்திருக்கும். வீடியோ கடைக்குள் கணேசன் அருகில் சற்று மறைவான ஒரு மைக்ரோஃபோன். நிரூபினியின் காதலன் இன்று கேசட் மாற்ற வந்தால் அதில் விரல் நகத்தால் 3 முறை செல்லமாக டொக் டொக் செய்தால் கடலை வண்டிக்காரர் விழித்து கொண்டு தயாராகி விடுவார். ரகசியமாய் அடையாளம் காட்டப்பட்டதும் அவர் பைக்கில் சாதுரியமாக அவனை தொடர ஆரம்பித்து விடுவார். அதே மாதிரி நிரூபினியின் வீட்டுக்கு அருகில் ஐஸ் ஃப்ரூட் விற்று கொண்டு ஒரு மஃப்டி போலீஸ்காரர். நிரூபினி எந்த நிமிடம் வீட்டுக்கு வருகிறாளோ அடுத்த நிமிடம் அருகாமை வீட்டு போனில் தகவல் சொல்வார். சிட்டியில் என் என்ற இனிஷியல் உள்ள மோதிரம் போட்டுக்கொண்டு எவனாவது மாநிலமாக சுருள்முடியாக உயரமானவனாக புல்லட்டில் போனால் டிராஃபிக் போலீஸ் அவனை தனியாக அழைத்து நிறுத்தி வைத்து தகவல் தரும். இதை தவிர கடத்தல் நபர்களிடமிருந்து பணம் எப்படி தர வேண்டும் என்று செய்தி வந்த பிறகு அதற்கு தகுந்தபடி திட்டம் வடிவமைக்க வேண்டும் என்று இருந்தார். தர்மசுந்தரும் சுந்தரியும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தொகைகளை ரெடி செய்து வைத்துவிட்டு போலீசின் உத்தரவுப்படி நடக்க சித்தமாயிருந்தார்கள். ரூபன் சுந்தரியிடம் ஆறுதல் சொல்ல, சுந்தரி ரூபனுக்கு ஆறுதல் சொல்ல, சோகத்தின் சங்கமத்தில் சுந்தரி தன் மகள் பத்திரமாக திரும்ப கிடைத்தால் நிச்சயம் காதலுக்கு பச்சை கொடி என்று வாக்கு கொடுத்தும் விட்டாள். சுப்பிரமணியன் ஹோட்டலே கதி என்று கிடந்தான் செய்திக்காக. காலை மணி 9க்கு தர்மசுந்தருக்கு ஃபோன். ஹலோ, நான் தான் புத்திசாலி பேசுகிறேன். இதோ பார்ப்பா, நீ சொன்ன தொகையை நானும் ரெடி செஞ்சுட்டேன். ஸ்வேதா நாயரோட அம்மாவும் ரெடி செஞ்சுட்டாங்க என்றார் அவசரமாக. வெரி குட். எப்படி, எல்லாம் பழைய கட்டு தானே? ஆமாம். 40 லட்சமும் எத்தனை சூட்கேஸில் வச்சுருக்கீங்க? 2 சூட்கேஸில். நல்லது. உங்ககிட்ட அம்பாசிடர் இருக்குது இல்லையா? TN013313. அந்த வண்டியில் பின் சீட்டில் வச்சுக்கிட்டு ஸ்வேதா நாயரோட மேக்கப் உமன் ரீட்டா இல்லை, அவங்கள காரை எடுத்துக்கிட்டு வர சொல்லணும். வேற யாரும் வரக்கூடாது. வண்டியிலையோ சூட்கேஸ்லையோ எலக்ட்ரானிக் சாதனங்களை வைக்கிற வேலையெல்லாம் வேணாம். போலீஸ்கிட்ட தரவாக சொல்லிடுங்க, நாங்கள் புத்திசாலிகள்னு. அந்த காரை யாராவது ஃபாலோ பண்ணினதா தெரிஞ்சா, ஏற்கனவே ஸ்வேதா நாயரோட உயிரை மட்டும்தான் தீப்போம்னு சொன்னோம். இப்போ ரீட்டாவையும் அந்த மரண லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ரீட்டா 2 சூட்கேஸோட நான் குறிப்பிட்ட காரில் புறப்பட வேண்டிய நேரம் ராத்திரி 7. நேராக மவுண்ட் ரோடு வரணும். ஃப்ளைஓவரில் கட் பண்ணி நேராக பீச்சில் காந்தி சிலைக்கு வந்து திரும்பி உழைப்பாளர் சிலை வரைக்கும் வந்து திரும்பி வாலாஜா ரோட்டில் நேராக வந்து ஃப்ளைஓவர்கிட்ட கட் பண்ணி இதே சதுர ரூட்டில் ரீட்டாவோட கார் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த காரை யாரும் ஃபாலோ பண்ணலைன்னு நிச்சயமானதும் நாங்களே எங்கே எப்படி வாங்கிக்கணுமோ
அப்படி வாங்கிக்கிறோம். இந்த திட்டத்தில் மாற்றம் செஞ்சாலோ, ரூபா நோட்டில் விளையாட்டு காட்டியிருந்தாலோ, போலீஸ் ஃபாலோ செஞ்சாலோ முதல்ல ஸ்வேதா நாயர், அடுத்து ரீட்டா 2 பேரையும் பரிதாபமாக கொல்ல வேண்டி வரும். வேணாம், அதான் பணம் தரணும்னு சொல்கிறோமே. தட்ஸ் குட். 7 மணி. அம்பாசிடர் ரீட்டா. நான் சொன்ன அதே சதுர ரூட். பின் சீட்டில் 2 சூட்கேஸ், அதில் 40 லட்சம். நோ ட்ரிக்ஸ், நோ போலீஸ். வச்சிடவா? தர்மசுந்தர் வைத்தபோது வியர்த்து போயிருந்தார். அருகில் இருந்த நியூட்டனை பார்த்து சொன்னார், சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் முயற்சிகளை விட்டுடுங்க. ரொம்ப எச்சரிக்கிறாங்களே. ஃபோனுடன் இணைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கரில் பேச்சு முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்த நியூட்டன் சிரித்தார். அப்படித்தான் சார் மிரட்டுவாங்க. சுந்தரி சீறினாள். நாங்கள் தான் 40 லட்சம் போனால் பரவாயில்லன்னு சொல்கிறோமே. பணத்தை இழக்காமல் காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கை இருக்குமா? அதே சமயம் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் பிளான் சொல்லியிருக்கான். ரீட்டா காரை ஃபாலோ பண்ணுறது சிரமம். ஒரு 4 தடவையாவது அந்த சதுரத்தில் ஓட விட்டு ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கவனிச்சுட்டு அப்புறம்தான் அவளை அணுகுவாங்க. சாதனங்கள் எதுவும் வைக்க வேணாம். அவன் எங்களுக்கு வசதியாக இதில் ஒரு காரியம் செஞ்சுட்டான் சார். என்ன அது? அவன் செலக்ட் செஞ்ச ஐடியா அற்புதம். ஆனால் செலக்ட் செஞ்ச ரூட்டில் தப்பு பண்ணிட்டான். எப்படி? ரீட்டா போகிற காரை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கவனிக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? அவனும் அந்த காரை இடைவெளி விட்டு பார்வையிலேயே வச்சுக்கணும். சரியா? அவன் குறிப்பிட்டிருக்கிற ரூட்டில் எத்தனை டிராஃபிக் சிக்னல்ஸ், ஒவ்வொரு சிக்னல்கிட்டையும் மஃப்டியால் போட்டு விடுங்க. அது என் கவலை, நான் பார்த்துக்கிறேன். குறிப்பிட்டபடி 7 மணிக்கு தனியாக அனுப்புங்க. அவன் சொன்ன அதே ரூட்டில் மறுபடி சுற்றிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடியே அந்த கும்பல் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நியூட்டன் புறப்பட்டார். மாலை கிளைமேக்ஸுக்கான ஏற்பாடுகளுக்காக அலுவலகம் வந்தார். பரத்துக்கு ஃபோன் செய்து வந்த செய்தியை தான் எடுக்கப் போகும் நடவடிக்கையை சொன்னார். செய்ங்க, எனக்கு ஸ்வேதா நாயர் எழுதின அந்த செய்தியில் இன்னும் கூட தெளிவு ஏற்படாமலேயே இருக்கேன் என்ற பரத் டாக்டர் லலிதாவை நேற்று விசாரித்து விட்டு வந்ததை சொன்னான். பார்க்கலாம் என்றார் நம்பிக்கையோடு. மதியம் 1 மணிக்கு ஃபோனில் நியூட்டனுக்கு தகவல் வந்தது. சார், இப்போதான் நிரூபினி ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கி மாடிக்கு போனா. வெரி குட். அவள் மறுபடி வெளியில் போகாமல் பார்த்துக்கங்க. வெளியில் புறப்பட்டா நான் வர்ற வரைக்கும் தடுத்து நிறுத்துங்க. எஸ் சார். நியூட்டன் ஜீப்பில் உடனே புறப்பட்டார், ஒரு பெண் போலீஸ் அதிகாரியுடன். நுங்கம்பாக்கம் வந்து நிரூபினியின் வீட்டு முன் நிறுத்தி இருவரும் படிகள் ஏறி வந்து கதவை தட்டியதற்கு திறந்த நிரூபினி குளித்து உடை மாற்றியவள் பாதி ஒப்பனையில் இருந்தாள். இவர்களை வியந்து பார்த்தாள். மிஸ் நிரூபினி? எஸ். கொஞ்சம் உட்காருமா, பேசணும். விழித்து கொண்டு அமர்ந்தாள். உன்னோட காதலன் பேர் என்னம்மா? காதலனா? உயரமா, சுருள் முடியா, மாநிறமா? பைக் வச்சுக்கிட்டு நீங்கள் கூட அடிக்கடி சேர்ந்து தமிழன் வீடியோ லைப்ரரிக்கு போவீங்களே, உன் பேர் மறந்துடக்கூடாதுன்னு என்னன்னு இனிஷியல் போட்ட மோதிரம் கூட போட்டிருப்பானே. இவ்வளவு சொல்லியாச்சு, இன்னுமா நினைவுக்கு வரல? ஏகப்பட்ட காதலர்களா என்ன? எச்சில் விழுங்கினாள். எதுக்காக கேட்குறீங்க? அவருக்கு பாரத ரத்னா பட்டம் தரணும், அதான். கொஞ்சம் மலமலன்னு சொல்றியா? நிரூபினி உடனே தயங்காமல் சொன்னாள். எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி யாரையும் தெரியாது. நான் யாரையும் காதலிக்கல. நியூட்டன் சக பெண் போலீஸ் அதிகாரியை பார்த்தார். அப்போ நான் வெளியில் தம் அடிச்சுக்கிட்டு நிற்கிறேன். நம்ம காவல்துறையோட விசேஷ வழிமுறைகளை பயன்படுத்தி விசாரித்து சொல்லுங்க மேடம். நியூட்டன் வெளியே வர பெண் அதிகாரி எழுந்தார். நிரூபினியை நெருங்கி ஒரு கையை வலுவாக பிடித்து சடக்கென்று பின்புறம் மடக்கி, சொல்லிடுமா, பூ மாதிரி இருக்கு உடம்பு, எங்க பயிற்சியெல்லாம் தாங்காது என்று நடுமுதுகில் குத்தின குத்தலுக்கு தன் தாயாரை அவசரமாக அழைத்தாள். 10 நிமிடங்களுக்கு பிறகு, சொல்றேன், அவர் பேர் அலெக்ஸ். அவளையும் ஏற்றிக்கொண்டு அவள் குறிப்பிட்ட விலாசத்திற்கு வந்து பார்த்தபோது வீடு பூட்டியிருக்க, விசாரித்த போது 4 நாளாக பூட்டி தான் இருக்குது என்றார்கள். எங்கே போயிருக்கலாம் என்று நிரூபினி விசாரிக்கப்பட, சத்தியமாக தெரியாது, தப்பு வழிக்கு போகிறவர்னு தெரியும், ஆனால் என்கிட்ட விபரமாக எதையும் சொல்ல மாட்டாரு என்றாள். அவளை மேலும் விசாரிக்க அழைத்து வருவதற்கு முன்னால் அலெக்ஸின் வீட்டை உடைத்து திறந்து உள்ளே போய் பார்க்க உபயோகமான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. அலுவலகத்திற்கு திரும்பினார்கள். நிரூபினியை மேலும் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அலெக்ஸ் பழைய குற்றவாளியா என்று ரெக்கார்டுகளில் ஆராய ஏற்பாடு செய்தார் நியூட்டன். இதற்கிடையில் நேரம் கடந்து கொண்டிருக்க, மாலையில் அவர்களை மடக்க ஒவ்வொரு சிக்னல் அருகிலும் மஃப்டி போலீஸை நிறுத்தி ரீட்டாவின் கார் கடந்ததும் பின்னால் வருகிற கார் அல்லது வேன் எண்களை குறிக்க சொல்லியும், மீண்டும் மீண்டும் எந்த எண்ணாவது குறிக்கப்பட்டால் வயர்லெஸில் தகவல் தரும்படியும் ஏற்பாடு செய்தார் நியூட்டன். மணி 5:30க்கு உடை மாற்றி சாதாரண உடைக்கு வந்து நேரடியாக களத்தில் இறங்கி ஒரு வயர்லெஸ் பொருத்தின சாதாரண ஃபியட் காரில் புறப்பட்டார் நியூட்டன். அத்தியாயம் 15. சுசீலா ஏஜென்சி அறையில் மேஜையின் டிராயர்களை பூட்டி கொண்டிருக்க பரத் அறையை விட்டு வெளியே வந்தான். மாதவி டைப்ரைட்டரை மூடிவிட்டு புறப்பட்டு கொண்டிருந்தாள். ரவி எங்க மாதவி? சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லணும், ஆஃபீஸை மூடணும். எங்கே போனா? நான் பார்க்கல சார். ஏஜென்சிக்கு வெளியே வந்து பார்க்க
லிஃப்ட் அருகில் சுவாரஸ்யமாய் தரையில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த ரவியை மெதுவாக அணுகி, ராஸ்கல், என்னடா அது, கெட்ட புஸ்தகமா என்று வெடுக்கென்று பிடுங்கினான் பரத். உள்ளே இருந்து லெட்டர் ஒன்று கீழே விழுந்ததை எடுத்து அவசரமாக மறைத்து கொண்டான் ரவி. டேய், எடு அத. என்ன அது? வந்து, சார், லவ் லெட்டர். ஜலஜா எழுதினது. இங்கிலீஷில் எழுதியிருக்கா, ஒன்றும் புரியல. ஆனால் அவள் கையெழுத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே சுகமாக இருக்கு. மேடம் கிட்ட காட்டி அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். படவா, இப்போவே லவ்வா என்று புத்தகத்தை சுருட்டி அவனை அடிக்க விலகி கொண்டான். புத்தகம் நழுவி விழுந்து பிரிந்து கொண்ட பக்கத்தில் அந்த விளம்பரம் பரத் கண்களை கவர கையில் எடுத்து பார்த்தான். பார்த்தவன் உடனே உள்ளே ஓடினான். சுசி, இதை பாரு, இந்த விளம்பரத்தை பாரு. என்ன இதுக்கு? மூன்லைட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். ரொம்ப நாளாக இந்த விளம்பரம் பார்க்குறேனே பரத். சுசி, இப்படி இருக்குமா? எது? டைம் இல்லை, வா சொல்கிறேன். ரவி, நாங்கள் வர்ற வரைக்கும் ஆஃபீஸை விட்டு போகக்கூடாது. காரில் கேட்டாள் சுசீலா. என்ன பரத், எங்கே போகிறோம்? சுசி, மூன்லைட்டுன்னு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்துகிட்டு இருக்கிறதே, எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை பாரு. புரியும்படியாக சொல்லுங்க பரத். ஆர்இஎஃப் மூன்லைட்னு ஸ்வேதா நாயர் ரெஃபர் மூன்லைட்டுன்னு நாம் எடுத்துக்கிட்டது தப்பு சுசி. ரெஃப்ரிஜிரேட்டர் மூன்லைட்டுங்கிறத தான் அவசரமாக அவள் சுருக்கி எழுதியிருக்கணும். அப்படின்னா அந்த நம்பர்? என் யூகம் இப்போ இதுதான். அவள் கடத்தி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. அது மூன்லைட் ரெஃப்ரிஜிரேட்டர். அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் நம்பர் தான் அந்த நம்பர். தான் இருக்கிற இடத்த பற்றி அவளால் தர முடிஞ்ச ஒரே தகவல் இதுதான். என்ன, சரியா இருக்குமா? 90% சரியா இருக்கும்னு படுது பரத். ஐயோ, மணி 6. அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஹெட் ஆஃபீஸ் திறந்திருக்கணுமே. அங்கே தானே போகிறோம். திறந்திருந்தது. உள்ளே நுழைந்தார்கள் என்பதை விட உள்ளே பாய்ந்தார்கள் என்பதுதான் சரி. அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு ஆதி முதல் விளக்க வேண்டியிருந்தது. போலீஸை சொல்கிறோம் என்றதும் ஒத்துழைக்க சம்மதித்தார். ஃபைல்களை வரவழைத்து அவரே புரட்டி குறிப்பிட்ட எண்ணுடைய ரெஃப்ரிஜிரேட்டர் தீநகரில் உள்ள டீலருக்கு அனுப்பப்பட்டது எனவும் அந்த ஷோரூம் 8 மணி வரை திறந்திருக்கும், அங்கே விசாரியுங்கள் எனவும் சொன்னார். தீநகரில் இருந்த குறிப்பிட்ட டீலரின் கடையில் அவர்கள் நுழைந்தபோது மணி 7. குறிப்பிட்ட அம்பாசிடரில் குறிப்பிட்டபடி பின் சீட்டில் 2 சூட்கேஸ்களில் 40 லட்சங்களுடன் ரீட்டா புறப்பட்டு மவுண்ட் ரோட்டை பிடித்தாள். சொன்னபடி அதே ரூட்டில் காரை நிதானமாக ஓட்ட ஆரம்பித்தாள். கடற்கரை சாலையில் QMC அருகில் தன் ஃபியட் காரை நிறுத்தி கொண்டு வயர்லெஸை ஆன் செய்து கொண்டு தனக்கு தேவையான தகவலுடன் காத்திருந்தார் நியூட்டன். ஸ்வேதா நாயரை பத்திரமாக கண்காணிக்கும்படி சொல்லிவிட்டு வாடகைக்கு எடுத்த ஒரு அம்பாசிடர் காரில் அலெக்ஸ் ஓட்ட பின்சீட்டில் கிரண் அமர்ந்திருக்க 100 அடி இடைவெளி விட்டு ரீட்டா ஓட்டின காரை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். சிக்னல்களில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த நபர்கள் எண்கள் குறிக்க ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 7 இல்லைன்னா 8 மாதத்துக்கு முன்னாடி விற்றதுன்னு நினைக்கிறோம் சார். இப்போ பழைய பில் புக்கை தேடணும் என்றார் டீலர். தயவு செஞ்சு தேடுங்க. சலித்து கொண்டு 3 கிளார்க்குகளை விட்டு தேடச் சொன்னார் உரிமையாளர். அவர் தேடிக்கொண்டிருக்க, இப்போ அங்கே என்ன நடக்குதோ தெரியல. டைம் 7 ஆச்சு. ரீட்டா கிட்டேருந்து 2 சூட்கேஸையும் அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க தப்பிச்சிட்டா நாம் இவ்வளோ மெனக்கிடுறது வேஸ்ட்டாக போயிடும் சுசி என்று கவலைப்பட்டான் பரத். மேலும் 10 நிமிடங்கள் கரைந்தன. இதோ இருக்கு சார், அந்த ஃப்ரிட்ஜை விற்ற பில் காப்பி. ப்ளீஸ். எங்கே, யாருக்கு விற்றீங்க? சிவராஜ் எக்ஸ்போர்ட்ஸ் என்று இருந்தது. விலாசம் கிண்டியில் இருந்தது. நன்றி சொல்லி புறப்பட்டார்கள். ரீட்டா 2 சுற்றுக்கள் முடித்திருந்தாள். மேலும் போலீஸ் சொன்னபடி ஓட்டிக்கொண்டே இருந்தாள். பின்தொடர்ந்த காரில், என்ன கிரண், யாராச்சும் அந்த வண்டியை ஃபாலோ செய்கிறாங்களா நம்மளை தவிர? இல்லவே இல்லை. ரொம்ப கவனமாக பார்த்துட்டேன் அலெக்ஸ். அப்போது செயலில் இறங்கிடலாமா? எதுக்கும் இன்னும் ஒரு ரவுண்டு போகட்டும். சரி. காத்திருந்த நியூட்டனுக்கு தகவல் வந்தது. சிட்டியில் CDA 7692ங்கிற நீல நிற அம்பாசிடர் அந்த காரை 3வது தடவையாக விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு சார். நியூட்டன் உடனே டிராஃபிக் டிவிஷனுக்கு அந்த நம்பரை தெரிவித்து உத்தரவு வந்தால் உடனே மடக்க தயாராக இருக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்துவிட்டு இந்த ரவுண்டில் ரீட்டா காரை போகவிட்டு அந்த நீலக்காரையும் போகவிட்டு அதன் பின் தொடர தயாரானார். சிவராஜ் எக்ஸ்போர்ட்ஸை மூடிக்கொண்டு போய்விட்டார்கள். வாட்ச்மேன் இருந்தான். விசாரிக்க முதலாளி சிங்கப்பூரில் இருப்பதாகவும் அடிக்கடி வந்து போவார் என்றும் இங்கே சாமியப்பன் என்கிற முதலாளியின் சொந்தக்காரர்கள் நிர்வாகம் என்றும் சொன்னான். 20 ரூபாய் தந்து செலவுக்கு வைத்துக்கொள்ள சொல்லிவிட்டு மேலும் விசாரித்த போது வாட்ச்மேன் மேலும் தகவல்களாக கொட்டினான். இந்த ஆஃபீஸில் ரெஃப்ரிஜிரேட்டர் கிடையாது. ஆனால் முதலாளி வந்தால் தங்கும் வீட்டில் உண்டு. அந்த வீடு 7-8 மாதத்திற்கு முன்புதான் கட்டப்பட்டது. அந்த வீடு வேளச்சேரி டெர்மினஸ் அருகில் உள்ள மாயா நகரில் இருக்கிறது. எப்படி போக வேண்டும், பங்களாவின் முகப்பு எப்படி இருக்கும் என்று சகலமும் விவரித்து விட்டான் அவன். பரத் பரவசத்தில் அவன் முள்ளுதாடி கன்னத்தில் முத்தமே கொடுத்துவிட்டு புறப்பட்டான். நியூஸ் பிரிண்ட் காகிதத்தின் விலை எக்கச்சக்கமாக ஏறிவிட்ட இந்த நேரத்தில் சஸ்பென்ஸ் எல்லாம் உடைந்த பிறகு கதையை சும்மா இழுத்தடித்தல் தப்பல்லவா
எனவே சுருக்கி வரையலாமா? பரத் வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் விவரம் சொல்லி அங்கிருந்து ஒரு படையாக திமுதிமுவென்று மாயாநகர் சென்று தனிமை பங்களாவை முற்றுகையிட்டு ராவை மடக்க அதிக நேரம் ஆகவில்லை. போலீஸ் கண்ட்ரோலுக்கு செய்தி தந்து வயர்லெஸில் நியூட்டனுக்கு தகவல் தரப்பட்டதும் நீல அம்பாசிடர் நிறுத்தப்பட்டு 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். ரீட்டாவின் காரை நிறுத்தச் சொல்லி பத்திரமாக தர்மசுந்தரின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். ஸ்வேதா நாயர் ஒரு கீறல் இன்றி காப்பாற்றப்பட்டு பரத் சுசீலாவுக்கு விலை உயர்ந்த பார்ட்டி ஒன்று தர மியூசிகா விவகாரத்தில் பரத் தலைகுனிய செய்யும்படி பழிவாங்க போட்டிருந்த தன் பிரத்யேக திட்டத்தை இந்த கேஸில் பரத் போலீஸுக்கு உதவி வெற்றி பெற்றதால் மனசுக்குள் அழித்து கொண்ட நேரம் பார்த்துதானா இந்த பரத் ஸ்வேதா நாயரின் கன்னத்தில் முத்தமிடும் வாகில் காதுக்குள் ஜோக் சொல்லி அவள் ஓஹோவென்று சிரிக்க வேண்டும். அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, வரோம், வாங்க பரத் என்று இழுத்து கொண்டு வந்துவிட்டாள் சுசீலா பாதியில். முற்றும்.